வாசம் பண்ண எத்தனை பேர் விசுவாசம் சத்தமுறையிலே சொல்லணும். நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவருக்கு ஒரு சிங்காசனத்தை கட்டி எழுப்ப வேண்டியது நம்முடைய கடமை. அடிக்கடி சொல்ல ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுத்தோம். அவருக்குரிய கனம், அவருக்குரிய மகிமை, அவருக்குரிய புகழ் எல்லாவற்றையும் அவருக்கே செலுத்துவோம். அல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பேடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பும் தெய்வமே, விரும்பும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்தனானவரே, Alleluia.
யாலே துதி மகிமை தேவ பிரசன்னத்தை தேவனுடைய வார்த்தை ஒலிக்கட்டும். மனித வார்த்தையை எடுத்துக்கொள்ளாமல் படத்திலிருந்து வருகிற வார்த்தை எத்தனை அனுபவங்கள் எங்களுக்கு இருந்தாலும் எத்தனை வயது எங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாருவார்கள். நாங்கள் தொடங்கால் படிக்கிற அடிப்படையினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள தாழ்வு இருதயத்தை தந்து கல்லான இருதயங்களை சதையான இருதயங்களாய் மாற்றி வார்த்தை வளரக்கூடிய நிலைமையில் விதைகள் விழுந்து 30, 60, 100 பலனை கொடுக்க நிலைமையில் எங்கள் இருதயங்களை பக்குவப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். செய்யும் ஆசையை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை விடாதாக இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள நாங்கள் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை என்று உள்ளது. உண்மையாகவே அநேக ஊழியங்கள் அநேக சபைகள் எனக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது நான் அநேக சபைகளுக்கு நான் செல்லுகிறேன். அநேக சபைகளுக்கு நான் வர முடியாது என்று சொல்லியும் இருக்கிறேன். ஆனால் நான் இதுவரை வரமாட்டேன் என்று சொல்லாத ஒரே ஒரு ஊழியர் என்றால் உங்கள் அண்ணன் தான். என்னுடைய அண்ணன், உங்களுடைய போதகர், அண்ணன் தான் கூடுவேன். உண்மையாக ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தையும் நல்ல ஒரு நட்பையும் அன்பையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையாக நான் அநேக முறை நாகர்கோவில் வந்திருக்கிறேன். நான் நாகர்கோவில் வந்த பல சபைகள் அண்ணன் கூப்பிட்டதுனால தான். அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த பாஸ்ட் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னா இந்த வார்த்தையை நான் பேச மாட்டேன். நான் வந்திருக்கிறேன். ஏன்னு எனக்கே தெரில. உண்மையாக இங்கே எடுக்கிறது நான் ரொம்ப சந்தோஷமாக என்ன நினைக்கிறேன். உண்மையாக என்னை அழைத்து என்னை இப்படியாக சபைகளிலே எனக்கு என்னை கௌரவித்து அதிகமாய் எனக்காய் ஜெபிக்கிற ஒரு அண்ணன் எனக்கு தெரியும். கர்த்தர் உண்மையாகவே உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஸோ மச். சபை ஒவ்வொருவருக்கும் விசுவாச நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆண்டு வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கீங்க? ராமேன்னு சொல்லுங்கப்பா. ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். அந்த சபையில் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த போதகர் இப்படியாக சொன்னார், ஆண்டவர் வேதத்தில் கழுதையை வச்சே பேசிக்கிறாரு, கோயில் காமஸ்ராஜ் வச்சு பேசுவார். அவர் என்ன சொல்ல வந்தார் எனக்கு கடைசி வரைக்கும் புரியல. ஆனால் ஒன்று எனக்கு புரியுது, அது எவ்வளோ உண்மை என்று எனக்கு தெரியும். ஆண்டவர் கழுதையை வச்சே பேசினார், யாரை வச்சு பேசுவார். ஆமாம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கர்த்தருடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுக்கு நிச்சயமாக நமக்கு விடுதலை உண்டு. விசுவாசம். இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கடந்து செல்வோம். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா 32:18. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியேறும். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியேறும். தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு அழகான வரிசையை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவன் ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு அவர் முதலாவது எதிர்பார்க்கிற அல்லது அவருடைய வரிசையிலே முதல் ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் ஒரு சமாதானமான ஒரு தாவரம், சமாதானமான வீடு. இன்றைக்கு நம்மளை யாராவது கேட்டா உங்க குடும்பத்துல நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு சொந்த வீடு வாங்கணும். இங்க நீங்க வாசிக்கலாம், இந்த நிலையான வாசஸ்தலத்திற்கு முன்பதாக தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் வைக்கிற முதல் காரணம் காரியம் என்னவென்றால் சமாதான தாவரம். இன்றைக்கு சொந்த வீடுகளுக்காக நாம் அதிகமாய் பிரயாசப்படும். நான் சொந்த வீடுகளுக்கு எதிரி அல்ல. நீங்க எல்லாரும் சொந்த வீடு வாங்கணும்னு எனக்கு ஆசை, எல்லா ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஆனால் சொந்த வீடுகளை காட்டிலும் ஒரு சமாதானமான வீடு ரொம்ப முக்கியம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் நினைக்கிறேன், சொந்தங்களோடு சண்டை போட்டுக் கொண்டு வாழும் ஒரு சொந்த வீட்டை காட்டிலும் சொந்தங்களோடு சமாதானமாக இருக்கிற ஒரு வாடகை வீடே மேல் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொந்த வீடு தேவைதான்.
ஆனா அதற்கு மேலே சமாதானமான ஒரு வீடு ரொம்ப முக்கியம். ஆஸ்திகளுக்காய் போராடுகிற நாம் அன்பிற்காய் போராடுகிறோமா என்பது ஒரு கேள்வி. சொத்துக்களுக்காய் போராடுகிற நாம் சமாதானத்திற்காய் போராடுகிறோமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், இன்றைக்கு நீதிமன்றங்களாய் மாறிவிட்டது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் பட்டிமன்ற மேடைகளாய் மாறிவிட்டது. இன்றைக்கு எப்படிடா ஒரு சண்டை ஆரம்பிக்கலான்ட்டே சில பேர் இருப்பாங்க. ஒரு சண்டை ஆரம்பிக்காட்டி என்ன ரொம்ப சமாதானமா போயிட்டு இருக்கு, எதையா ஒன்று பேசி ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரியே இருக்கும். சில குடும்பங்கள்லாம் பார்த்து நீங்களும் ரொம்ப நல்லவங்க, எங்க சேனல்ல பார்த்து சில பேர் பார்த்தா வெயிட் பண்ணுவாங்க எப்படி ஆரம்பிக்கும். ஒரு கணவர்கிட்ட கேட்டாங்க, உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சந்தர்ப்பம் எது அப்படின்னு கேட்டா, அதுல ஒரு சொல்றாரு, என் மனைவியின் கன்னத்தில் ஒரு கொசு உட்காரு. எதுக்கு அடிக்கடி வெயிட் பண்றாங்க, எப்படா ஆரம்பிக்கலாம். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று ஒன்று இருக்கு. அது என்னன்னு சொன்னா ஒரு சமாதானமான வீடு. இன்னைக்கு நம்ம அதை எத்தனை பேர் நம்ம விரும்புறோம், எத்தனை பேர் அதற்காக போராடுகிறோம் என்று தெரியாது. விருப்பம் இருக்கலாம், எல்லாருக்கும் ஆசை இருக்கு, சமாதானமான வீடு வேணும்ன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் அதற்காக நாம் போராடுகிறோமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆனா நம்மளுக்கு இந்த முதல் பகுதி ரொம்ப ஆசை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன தரும்? ஐஸ்வர்யத்தில் நிறைய காசு வரும். கர்த்தர் ஆசீர்வாதம் என்ன? நிறைய வீடு கிடைக்கும், நிறைய சொத்து கிடைக்கும், நிறைய எல்லாம் நல்லதுதான். ஆனா தேவனுடைய உண்மையான ஆசீர்வாதம் என்ன என்றால், ஐஸ்வர்யம் வரும், ஆனால் அதனோட அவர் எதை கூட்ட மாட்டார்? வேதனை கூட்ட மாட்டார். அப்போ வேதனையோடு கூட இருக்கிற ஐஸ்வர்யம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ இல்லையோ, நம்மளுக்கு தேவையான பணம் இருக்கிறதோ இல்லையோ, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால் அது வேதனை இல்லாத சமாதானமான ஒரு வீடு. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் முன் உரிமை என்ன, வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்ன, நம்முடைய குடும்பத்தில் நாம் அதிகமாய் நாம் தேவைப்படுகிற அல்லது எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நீங்கள் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தால் அங்கே தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். சொல்கிறார், அது இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர், உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இதை தாவீது ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆண்டவரே என்று ஜெபித்தாலும் நீங்கள் அதே அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தால் அவர் அங்கே பார்த்தால் அவங்க வீடுல குறைகள் இருக்கிற மாதிரி நம்ம வாசிக்க முடியாது. அங்கே பார்க்க 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ராஜாவை சுற்றி விடுத்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் ஆண்டவர் நீங்களாக்கிட்டார், அவனை இளைப்பாற பண்ணிருக்கிறார், தான் சொந்த வீட்டுல வாசம் பார்க்கிறான். பார்க்க எந்த எதிரிகள் கிடையாது, வேலை இல்லாம சம்பளம் வருது, இளைப்பாறிட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்து இருக்கிறார். அப்புறம் பார்த்தா சொந்த வீட்டுல பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சா நம்மளாம் சர்ச்சைக்கே வர மாட்டோம் இல்ல. இதுக்கு மேல என்ன நம்மளுக்கு ஆண்டவர் தேவை? நல்ல வீடு இருக்கு, எந்த எதிரி கிடையாது, வேலைக்கே போகாம சம்பளம் இருக்கு, இப்படி ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவர் தேடுவோமானே ஒரு பெரிய சந்தேகம். ஆனா பாருங்க, இவ்வளவு ஆசீர்வாதம் உடைய ஒருவர் தாவீது. நான் யோசிச்சு பார்த்தேன், இதுக்கு மேல என்ன ஆசீர்வாதம் வேணும், எல்லாம் இருக்கு உங்களுக்கு. ஆனா பாருங்க, அந்த தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் என் வீட்டுல இருக்கும். அப்படின்னா நான் யோசிச்சேன், உலகம் தருகிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? சமாதானமான ஒரு வீடு, ஒரு சமாதானமான தாவரம். இன்றைக்கு நான் நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்திற்கு தடைகளாக இருக்கிற 3 காரியங்களை பேசப்படும். 3 காரியங்கள். நான் சொன்னது போல என்னுடைய செய்திகள் நமக்குள்ள என்ன மாற்றம் வரணும் என்று கேள்வி எழுப்புகிற செய்திகள். இன்னைக்கு நம்ம நாமே கேட்க போகிறோம், என் குடும்பத்தின் சமாதானத்துக்கு இந்த 3 தடைகள் என் வாழ்க்கையில் இருக்கிறதா? அப்படி ஏதாவது ஒரு தடை என் வாழ்க்கை இருந்தால் அந்த தடையை நான் நீக்கி என் குடும்பத்தின் சமாதானத்திற்காக நான் போராடுவேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு நாம் இங்கிருந்து நாம் கிளம்ப வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நல்லா கவனிங்க, வேதத்திலே இன்றைக்கு நான் 3 மனிதருடைய வாழ்க்கையிலே அவர் குடும்பங்களிலே நடந்த காரியங்களை நான் உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். இந்த 3 மனிதர்களும் நாம் அதிகமாய் அவர்களை பாசிட்டிவாய் நாம் பேசின காரியங்கள் உண்டு. அதாவது அவர்களை குறித்து பெருமைப்படுகிற காரியங்கள், அவர்களை குறித்து நாம் அதிகமாய் நாம் விரும்பி அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று நாம் அதிகமாய் தியானிக்கிற சில மனிதர்களுடைய வாழ்க்கையில அவர் குடும்பத்திலே இருந்த குறைகளை நாம் உங்களோடு பேச விரும்புகிறேன். அவர்களை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, அவர்களை காட்டிலும் நாம் எல்லாம் மேன்மையானவர் என்பதை பேசுவதற்காக அல்ல. நான் நினைக்கிறேன், இந்த வேதத்திலே ஆண்டவர் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் அவர்களுடைய குறைகளையும் எழுதி வைத்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால், இந்த வேதத்திலே குறை இல்லாத ஒரே ஒருவர் தேவன் மாத்திரம் என்பதை நிரூபிப்பதற்காக. அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் நிறைவான தேவன். நம்முடைய வாழ்க்கையில மனிதர்களுடைய குறைகளில் இருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
அழகாக ஒரு அழகான ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க, a wise man learns from others mistakes, a fool learns from his own mistakes. ஒரு அறிவாளி ஞானி என்ன பண்ணுவானா, மற்றவருடைய தவறுகளை பார்த்து இவன் திருத்திக் கொள்வான். ஆனா ஒரு முட்டாள் தான் அடி வாங்குறவரை திருத்த மாட்டான். நம்ம இன்னைக்கு அறிவாளிகளை வெளியே போவோம், இன்னைக்கு நம்ம ஞானிகளாய் மற்றவருடைய தவறுகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு நம் குடும்பத்தை சமாதான தாபரங்களாய் நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று நான் விசுவாசம். முதலாவது நான் யாரை குறித்து பேச விரும்புகிறேன் என்றால் தாவீதை குறித்து பேசுறேன். அதான் கவனிங்க, இந்த தாவீது யார் என்று சொன்னால் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் இவனை வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற சிறுவனாய் இவனை வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. 1 சாமுவேல் 16 2 சாமுவேல் 11 வரைக்கும் தாவீதுடைய வாழ்க்கையிலே வெற்றியின் மேல் வெற்றிகளை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஃபுல் வெற்றி தான் 1 சாமுவேல் 16 2 சாமுவேல் 11. ஆனால் 2 சாமுவேல் 11 அவனுடைய வாழ்க்கையின் தோல்விகளை நீங்கள் வாசிங்க. நீங்க அழகா தாவீதுடைய வாழ்க்கையை 2ஆ பிரிச்சிடலாம். முதல் பகுதி வெற்றி மேல் வெற்றி உள்ள பகுதியை வாசிங்க. அடுத்த பகுதி தோல்வியின் மேல் தோல்வி சந்தித்த பகுதிகளை நீங்கள் வாசிங்க. நீங்க அதை சீக்கிரமா நான் உங்களுக்கு விளக்கி காட்டுகிறேன். முதலாக நான் சொல்ல 1 சாமுவேல் 16 அவனை தாவீதை ராஜாவாக, இஸ்ரவேலின் ராஜாவாக, ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் அன்றைக்கு இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறதை 1 சாமுவேல் 16 வாசிங்க. 1 சாமுவேல் 17 ஒரு சிங்கத்தையும் கரடியும் கொன்றதை அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17 கோலியாத்தை கொன்றதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 18 ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சவுலுக்கு மேலாக தாவீதை 10 மடங்கு உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 31 தாவீதுக்கு எதிராக இருந்த சவுலை, அவனை தேடி அழிக்க நினைத்த சவுலை ஆண்டவர் கில்போவா மலையில் அவன் குடும்பத்தோடு அழித்ததை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே யூதா முழுவதற்கும் தாவீது ராஜாவாய் மாறுகிறதை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5 எருசலேமை தாவீது கைப்பற்றுவதை பார்க்கிறோம். 2 சாமுவேல் அதே 5ஆம் அதிகாரத்திலே தாவீது என்ன பண்றாங்க, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு எருசலேமுக்கு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திலே பெலிஸ்தியர்கள் எல்லாவற்றையும் அழிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 8 10 அதிகாரங்கள் வாசித்தால் மோவாபியர், அம்மோனியர், சீரியர் போன்ற எல்லா சத்துருக்களையும் அவன் நிர்மூலமாக்கி அவன் இஸ்ரவேலுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானத்தை கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் என்னன்னு சொன்னா வெற்றி. 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் முடிவு வரைக்கும் வெற்றிகளை பார்க்கிற நாம் அடுத்தது ஆரம்பிக்கிறது 11ஆவது அதிகாரம். இந்த 11ஆவது அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது நாம் அங்கே வாசிக்கலாம், தாவீது பத்சேபாள் என்கின்ற ஒரு ஸ்திரியோடு அவன் பாவம் செய்கிறான், இன்னொருவனுடைய மனைவியோடு அவன் பாவம் செய்கிறான். அதை நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரத்திலே இந்த குற்றத்தை மறைப்பதற்காக அவளுடைய கணவனையே அவன் கொன்று கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே தாவீது அந்த குற்றத்திற்காக தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்ட பொழுது கூட தேவன் அவனை முழுமையாய் மன்னிக்காமல் அவன் பிறந்த பிள்ளையை அடித்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே தாவீது தன்னுடைய மகனை சரியாய் வழிநடத்தாதபடினால், சரியாய் கண்டித்து நடத்தாதபடினால் அவன் தன்னுடைய சொந்த தங்கையோடு அவன் தவறான உறவை வைத்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே அவனுடைய சொந்த குமாரனே அவனுக்கு எதிராக வந்து அவனுடைய ராஜ்யத்துக்கே ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க நினைத்து தாவீதை ஊராக துரத்துகிறான். காடு மேல தாவீது ஓடுறான். இது 16ஆம் அதிகாரம். அதுக்கு அடுத்தது பார்த்தா அப்சலோம் தாவீது மறைமுகமாய் செய்த பாவத்தை அவன் வெட்ட வெளிச்சத்திலே எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் பார்க்கக்கூடிய அளவிலே மோசமான அருவருப்பான காரியத்தை தன்னுடைய மகனாக அப்சலோம் செய்கிறதை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 18 தன்னுடைய குமாரனாகிய அப்சலோம் தன்னுடைய சேவகர்களால் கொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 24 யோவாபுடைய ஆலோசனை கேட்காமல் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக தாவீது செயல்பட்டு ஜனங்களை எல்லாவற்றையும் எண்ண, தேவனுடைய வார்த்தை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை லக்கம் பார்க்க கூடாது, ஆனா இவன் எல்லாரையும் எண்ணி இவன் செய்த தவறினாலே 70,000 ஜனங்கள் தாவீதுடைய தவறினால் கொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய முதல் பகுதி எங்க இருந்துச்சுன்னா வெற்றியாய் ஆரம்பித்த தாவீதுடைய வாழ்க்கை 2 சாமுவேல் 11 நீங்கள் பார்த்தால் தோல்விகளை அதிகமாய் நீங்கள் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம். நான் நிறைய வாட்டி நினைச்சிருக்கிறேன் தாவீதுடைய தோல்விகள் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா இவன் பத்சேபாளோடு பாவம் செய்த பொழுதுதான் ஆரம்பித்தது என்று நான் பலமுறை யோசித்திருக்கிறேன். ஆனால் தேவன் எனக்கு சில காரியத்தை வெளிப்படுத்தினார். இந்த 2 சாமுவேல் 11 இவனுடைய தோல்வி ஆரம்பிக்கவில்லை. இவனுடைய தோல்வி எங்கே ஆரம்பித்தது என்றால் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே ஆரம்பித்ததை நான் பார்த்தேன்.
2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் விருப்பமான ஒரு பகுதி. இதை நாம் அதிகமாய் தாவீதை போற்றி நம்ம பார்த்த ஒரு பகுதி. அதாவது தாவீது வந்து உடன்படிக்கை பெட்டியை கைப்பற்றி அதை வெளியே கொண்டு வந்து அதை முன்பதாக நடனமாடி பயங்கர பலி செலுத்தி, ஐயோ தாவீது அப்படியே ஒரு ஹீரோவா நம்ம பார்க்க நிறைய பாடல்கள்லாம் இருக்கு அந்த பகுதியில. கர்த்தராவியத்தில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன் பாடுவேன் ஆடுவேன் துதிப்பேன் என்னென்னமோ பாட்டலாம் அந்த அதிகாரத்துல இருந்து வந்திருக்கு. ஆனா எனக்கு அந்த அதிகாரத்துல இருந்து ஆண்டு ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை எனக்கு காண்பித்தார். அந்த பகுதியை நீங்கள் வாசித்தால் நம்ம நல்லா தெரியும், தாவீது ஆடிட்டு வரார், பயங்கரமா நடனம் ஆடி வருகிறார். வந்தால் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசித்தார், அப்படியே தாவீது இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடு எக்கால தொனியோடு கொண்டு வந்தார்கள். 18ஆம் வசனம், தாவீது சர்வாங்க தகன பலிகளை சமாதான பலிகளை விட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால் ஜனங்களை ஆசீர்வதித்தான். நல்லா கவனிங்க, 2 சாமுவேல் 2:18 ஜனங்களை ஆசீர்வதித்தான் என்று வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 2:18 தப்பா சொல்லணும். மூன்றாவது 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தாவீது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, இப்போ வராங்க, வந்து பயங்கரமா ஆரவாரம் பண்றாங்க, பயங்கரமா எக்கால துணியோடு வருகிறார்கள். இப்ப ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். யாரு? தாவீது ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சு 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சியும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தை பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். அடுத்தது 20ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க அவன் திரும்பின பொழுது என்று வாசிக்கிறோம். தாவீது என்ன பண்ணாருன்னு சொன்னா, அவர் என்ன பண்ணார், தன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் திரும்பினார். 6ஆம் அதிகாரம் மன்னித்து கொள்ளுங்கள், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்பினார். இப்ப என்ன பண்றாங்க, நல்லா கவனிங்க, இந்த காட்சியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீது என்ன பண்றாருன்னா, இவ்வளவு ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். இப்ப ஜனங்கள் எல்லாம் தாவீதை பயங்கரமா, ஐயோ தாவீது டான்ஸை பார்த்து ஒரே ஆட்டம், தாவீதுடைய வார்த்தைகளை பார்த்து ஒரே ஆட்டம், எல்லாம் பயங்கர ஆட்டம் நடந்துட்டு இருக்கிற வேலையில இப்ப ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதிச்சுட்டு அடுத்த தாவீது என்ன பண்றான்னா, அப்படியே திரும்புறார். திரும்பி என்ன பண்றான்னா, தன்னுடைய ஜனங்களை அதாவது தன்னுடைய வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்பின பொழுது 2 சாமுவேல் 6. இப்ப என்ன நடக்குதுன்னா, இங்க ஆசீர்வதிச்ச மாதிரியே அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்தார் பாருங்க. அங்கதான் பிரச்சனையே. நம்ம நிறைய வாட்டி என்ன பண்றோம்னு சொன்னா, நம்ம வெளியில எப்படி இருக்கிறோமோ அதே போல வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறோம். இப்ப நிறைய பேர் எனக்கு தெரியும், வேலையில நீங்க பெரிய ஒரு மேனேஜரா இருக்கலாம், நீங்க வேலையில உங்களுக்கு கீழே ஒரு 4-5 பேர் உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களா இருக்கலாம், நீங்க ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம். நீங்க உங்க வேலையில இருக்கிற மாதிரியே நீங்க வீட்டுக்கு வந்து அதே மரியாதை எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடைக்காது. நிச்சயமா கிடைக்காது. வேலையில நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க, ஆனா வீட்டம்மா நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு 4-5 கேள்வி திருப்பி கேட்பாங்க, ஏன் இப்படி பண்ணின்னு கேட்பாங்க. இங்க தாவீது என்ன பண்ணாரு, இப்படியே ஆசீர்வதிச்சுட்டு அப்படியே வந்தாரு பாருங்க வீட்டுக்கு. நம்ம வீட்டம்மா இருக்கிறாங்க, தெருவுல ஆடும் போது எல்லாம் பாராட்டினவங்க கைத்தட்டினவங்கள இந்த கைத்தட்டல்ல மகிழ்ந்து தாவீது வீட்டுக்கு வந்து அம்மா கேட்கறாங்க, அற்ப மனுஷனை போல ஆடுறீங்களே. நீங்க நல்லா கவனிங்க, நான் இவள் கேட்ட கேள்வியை நான் தவறா சரியா என்பதை குறித்து நான் பேச வரவில்லை. ஆனால் தாவீது அவளுடைய மனைவி, அவள் ஒரு மனைவியாக ஒரு கணவனிடத்தில் கேட்க ஒரு கேள்வி, அவளுக்கு கேட்பதற்கு எல்லா உரிமையும் இருந்தது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க நம்முடைய கணவர் வந்து ரோட்ல பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு, அது ஆண்டவருக்கு முன்னாடி ஆட்டும் பரவாயில்ல, கிட்டத்தட்ட நிர்வாணமா ஆடுறாருங்க தாவீது. நிர்வாணமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறார். நீங்க வீட்டுக்கு வந்தா கேள்விகளா கேட்க மாட்டீங்களா, ஏங்க இப்படி ஆடிட்டு இருக்கீங்க ரோட்ல இருக்கேன். அவள் கேட்டது தவறா சரியா அடுத்தது, ஆனால் ஒரு கேள்வியை கேட்பதற்கு எல்லா உரிமையும் அவளுக்கு இருந்தது. she had the right. ஒரு மனைவியாக அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, தப்போ சரியோ அடுத்தது, ஆனால் அவள் கேட்பதற்கு உரிமை இருந்துச்சு. அவள் கேட்டா, ஏன் இப்படி ஆடுறீங்க, இவ்வளவு தாங்க கேள்வி கேட்டான். இந்த கேள்விதான் கேட்டாள். இந்த கேள்வி கேட்ட உடனே
தாவீது பதில் சொல்றதை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 6:21 தாவீது பதில் சொல்கிறதை பாருங்கள். தாவீது மீகாலை பார்த்து சொன்னாரு, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவராக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பு ஆடினேன். பாருங்க, அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. உங்க அப்பாவை காட்டி நான் பெரியாது, இந்த தேசத்துல இருக்கிற எல்லா ஜனத்தின் மேலும் நான் தான் தலைவர். நீங்க பாருங்க, தாவீது இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் பேசியதை நீங்கள் அதற்கு முன்பதாய் வாசிக்க முடியாது. எக்காரணத்தை கொண்டு தாவீது சவுலை காட்டிலும் தன்னை உயர்த்தி பேசியதை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவர் எப்பவுமே எப்படி சொல்லுவார்னா, 1 சாமுவேல் 18:18 தாவீது சவுலை பார்த்து சொல்றாரு, ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதுக்கு நான் எம்மாத்திரம். எவ்வளவு தாழ்த்தாரு பாருங்க சவுலுக்கு முன்பதாக. நாலாம் உங்க பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் ஐயா, இஸ்ரவேலில் என் தகப்பன் வம்சம் எம்மாத்திரம். இப்படி ஒரு நாள் சொன்னார். 1 சாமுவேல் 26:9 தாவீது அபிஷாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார்? இப்படி சொன்னாரு. 1 சாமுவேல் 24:6 கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவர் மேல் என் கையை போடும்படியான இப்படி காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்கிறார். 2 சாமுவேல் 1:14 கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போனது என்ன? இப்படிலாம் சவுலை பற்றி ரொம்ப பெருமையாய் பேசிய தாவீது, ஆனால் தன்னுடைய மனைவி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்படி போய் ஆடிட்டீங்களே இப்படி கேட்ட ஒரு கேள்விக்கு அவனுடைய பதில பாத்தீங்கன்னா, தன்னை குறித்து பெருமையாய், சவுலை காட்டிலும் நான் பெரியவன், நான் இந்த தனத்தை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் தேவன் என்ன உயர்த்த, தேவன் உயர்த்தினார் தான். ஆனால் அந்த எண்ணம் பாருங்க, சவுலை காட்டிலும் உன் தகப்பனை காட்டிலும் பெரியவன் என்று சொல்லக்கூடிய அளவிலே கடைசியில முடிவு என்னாச்சு தெரியுமா? இந்த மீகாலோடு அவன் பிறகு வாழ்ந்ததாக இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் அப்புறம், இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தன் மனைவியோடு அவன் வாழ்ந்ததை நீங்கள் வாசிக்க முடியாது. சற்று பிறகு நீங்கள் வாசித்தால் தன்னுடைய மனைவியாகிய மீகாலை இன்னொருவனுக்கு திருமணம் செய்து வைக்கும் பொழுது கூட தாவீது அதற்காய் போராடியதாய் கூட நீங்கள் பார்க்க முடியும். கடைசியில் அந்த மனைவி வேற ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனா தாவீது அதற்காக சண்டை கூட போடல, அதை குறித்து கேள்வி கூட போடல. எங்க ஆரம்பிச்சு தெரியுமா? ஒரு வீடு 2ஆய் முடிந்ததின் காரணம் என்னன்னா, மனைவி கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, ஏங்க இப்படி பண்ணீங்க, முடிஞ்சிச்சு கதை. குடும்பம் 2ஆ போயிடுச்சு. எனக்கு தெரியும் எத்தனையோ குடும்பங்கள் யாரோ ஒருத்தர் கேட்ட வார்த்தையில பிரிச்சிருச்சுங்க. கணவர் ஏதோ ஆபீஸ்ல டென்ஷன்ல வந்திருப்பாரு, ஏதோ வேலையில ஏதோ ஒரு டென்ஷன், காசு பிரச்சனை, ஏதோ டென்ஷன்ல ஏதோ ஒரு காரியத்தை மனைவி கிட்ட சொல்லிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கதை. 4 நாளைக்கு பேசுவார்த்தே கிடையாது. நான் எதுக்கு அவர்கிட்ட பேச, இப்படி பேசுறாருல. மனைவி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், கணவர் ஒரு கோச்சிக்கு போயிடுவார், அவ்வளவுதான், நான் எதுக்கு பேசணும் அப்படி. நான் சொல்றேன், இங்க பாருங்க, இந்த தாவீது பாருங்க, தன் மனைவி கேட்ட ஒரு வார்த்தை கடைசியில் அவனுடைய வாழ்க்கையில் அவன் குடும்பமே, அந்த குடும்பம் உடைந்து போனதை நாம் பார்க்கிறோம். நான் சொல்றேன், அவனுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில முதல் தடை, நம்முடைய குடும்ப சமாதானத்துக்கு முதல் தடை எங்க தெரியுமா இருக்கு? முதல் தடை தற்பெருமையின் மேட்டிமை, நம்மை பற்றி பெருமையாய் நினைக்கிற காரியங்கள். நான் உன்னை காட்டிலும் பெரியவர், உங்க குடும்பத்தை காட்டிலும் நான் பெரியவன், இப்படி யோசிக்கிற பெருமையின் வார்த்தைகள், பெருமையின் காரியங்கள் நம்முடைய குடும்பத்தை நாம் கெடுத்து விடுவோம், நம் குடும்பத்தின் சமாதானத்தை உடைத்து போடுவோம். நீங்களும் நல்லவங்க. எங்க ஊர்ல நான் கேட்டிருக்கேன், சில கணவர்கள் சொல்ற வார்த்தையை கேட்டிருக்கேன். சில கணவர்கள் சொல்லுவாங்க, என்னெல்லாம் கட்டிக்கிறது நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னா. நான் சொல்லுவேன், இது கேட்டுட்டு உங்க சோத்துல விஷத்தை கலக்காம இருக்கிறதுக்கு நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும் சொல்லுவேன். சில மனைவிகள் மாத்திரம் சும்மா இல்லை, மனைவிகள் சொல்ற வார்த்தையில கேட்டீங்களா, நான் என்ன சும்மா வந்தேன், எவ்வளவு கொண்டு வந்தேன், எங்க அப்பா கிட்ட எவ்வளவு கொடுத்து அமைச்சாரு, இது கொண்டு வந்தேன், அது கொண்டு வந்தேன், தங்கம் கொண்டு வந்தேன், வெள்ளி கொண்டு வந்தேன், கட்டில் கொண்டு வந்தேன், என்னமோ நம்ம கட்டில் கொண்டு வந்தா இது கணவர் ரோட்ல பாய் விரிச்சு படுத்த மாதிரியும், இதை முதல் முறை கட்டிலே பார்த்த மாதிரியும், நம்ம அவ்வளவு பெருமை வார்த்தை. நான் சொல்றேன், இந்த பெருமை வார்த்தை நம்ம குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து போடும். சில பேர் சொல்றதை பார்த்திருக்கிறேன், நான் உன்னை காட்டிலும் அதிகமாக சம்பாதிக்கிறேன். சில கணவர்கள் சொல்றது, நீ வீட்டுல சும்மா தானே இருக்கிற, நான் தானே உங்க வீடு, நான் தானே போய் ஊர்லாம் போய் உழைச்சு வரேன், நீ வீட்டுல சும்மா தானே இருக்கிற, நீங்க ஒரு நாள் வீட்டுல இருந்து பாருங்க. சில பேர், நான் உன்னை காட்டிலும் அதிகமாக படித்திருக்கிறேன், இது ஒரு பெருமை. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அது மிஞ்சி போயிடுவாங்க, உன்னை காட்டிலும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கிறேன், உன்னை காட்டிலும் அதிகமாக ஜெபிக்கிறேன், அதிகமாய் நான் வேதம் வாசிக்கிறேன். இந்த பெருமை வார்த்தைகள் குடும்பத்தை சமாதானத்தை கட்டாது, சமாதானத்தை உடைச்சிடும். பெருமை வார்த்தைகள் சமாதானத்தை உடைக்கும், கோபத்தின் வார்த்தைகள் சமாதானத்தை உடைக்கும். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதம், உங்க குடும்பத்தின் சாபம் எங்க இருக்குன்னா உங்க வாயில இருக்கு. ஆண்டவருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம பேசுற வார்த்தைகள் முக்கியம். நம்ம சமாதானத்தை பேசுறோமா இல்ல சண்டையை பேசுறோமா?
சமாதானத்தின் வார்த்தைகளை பேசுறோமா, சண்டை போடுற வார்த்தைகளை பேசுறோமா, குடும்பத்தை கட்டி எழுப்புகிற வார்த்தைகளை பேசுகிறோமா, இல்ல குடும்பத்தை குட்டிச்சவராக்குகிற வார்த்தைகளை நாம் பேசுகிறோமா? கோபத்தின் வார்த்தைகளை தவறுங்கள். நீங்க நிறைய பேருக்கு அப்படியே கோபம் அப்படியே பாருங்க, அப்படியே விரல் நுனியில இல்ல அப்படின்னு அவ்வளோ அப்படி வெடிச்சு விளம்பாயிரும். அப்படியே எரிமலை மாதிரி தான் அப்படியே புகைச்சிக்கிட்டு இருப்பாங்க. எப்ப வார்த்தை எப்ப சான்ஸ் கிடைக்கும் அடிச்சு குளம் தெளிவு. கோபத்தின் வார்த்தைகளை நாம் அடக்க வேண்டும். சம்பவத்தை நான் வாசித்தேன், ஒரு கதை வாசிச்சேன். ஒரு அப்பா இருந்தார். ஒரு அப்பாவுக்கு ஒரு பையன், பயங்கர கோபக்கார பையன், எப்ப பார்த்தாலும் கோபம். இந்த பையன் ஒரு நாள் அப்பா கிட்ட வந்து அப்பாட்ட சொன்னா, அப்பா எனக்கு பயங்கர கோபம் இருக்குப்பா, ஏதாவது ஒரு பண்ணுதுப்பா. என் அப்பா சொன்ன, ஒன்றும் பிரச்சனை வராது, கோபத்தை தீர்த்துலாம். என்ன பண்ணு, ஒரு கை ஒரு பேக் ஃபுல்லா நிறைய ஆணி கொடுத்து சொன்னாரா, உனக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் போய் நம்ம சிவரு மரத்துல சிவர் ஒன்று இருக்கு, மர சுவர், அந்த மர சுவர்ல போய் அடிச்சிருக்கான். கோவம் வரும்போது அடி. முதல் நாள் போனா போய் 10 வாட்டி கோவம் வச்சு 10 வாட்டி அடிச்சிட்டான். யோசிச்சா இவ்வளவு கோவப்படுறது கொஞ்சம் குறைப்போம் அப்படின்ட்டு அடுத்த நாள் 8 ஆணி அடிச்சான். அதுக்கப்புறம் ஒரு 5 ஆணி அடிச்சான். அப்புறம் ஒரு 2 ஆணி, அப்புறம் கடைசியில் ஆணி அடிக்கல. அப்பாட்ட சொன்ன, அப்பா எனக்கு கோவமே வரலப்பா, நான் அடிச்சு நீ ஆணி அடிக்கலப்பா. என்னை அப்பா சொன்னார், ரொம்ப சந்தோஷம், அடுத்த முறை உனக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வருதோ, நீ கோவத்தை எப்பப்பெல்லாம் கட்டுப்படுத்துறியோ அப்பப்பெல்லாம் ஒரு ஆணி பிடிக்கிறான். ஸோ முதல் நாள் போய் 2 ஆணி பிடுங்கினான். அடுத்த நாள் யோசிச்சு இன்னும் கொஞ்சம் கட்டுப்படுத்தலாமே அப்படின்ட்டு ஒரு 4 ஆணி பிடுங்கினான். அடுத்தது பிடிக்கி எல்லா ஆணியும் பிடிக்கிட்டான். அப்பாட்ட வந்து பேக் ஃபுல்லா ஆணி கொடுத்தா, அப்பா எல்லாரும் பிடிக்கிட்டப்பா, கோவம் வருது, கோவம் வந்தாலும் அடக்கிறது எனக்கு பலன் இருக்குப்பா. அப்பா நேரம் கூட்டு போனார், வெளியே கூட்டு போயிட்டு சொன்னாரு, டேய் நீ கோபத்துல அடிக்கலாம், அப்புறம் நான் கோபம் அடைக்கிறேன் அப்படின்னு பிடிக்கலாம், ஆனா நீ ஏற்படுத்தின அந்த சுவடுகளையும் அந்த துவாரங்களையும் உன்னால் அடைக்க முடியுமாடா? ஏற்படுத்தின காயம்தான். இன்னைக்கு நிறைய பேரு கோபத்துல பேசிடுறோம், கோபத்துல திட்டிடுறோம், அவங்கள போட்டு வழி பண்ணிடுறோம். ஆனா எல்லாம் திட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி மன்னிச்சிருந்தேன், ஏன் நைட் சோறு வரல நமக்கு, மன்னிச்சிருந்தேன் சொல்றேன். அது பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கணும். நம்முடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், நம்ம பேசுற வார்த்தைகள் நம்ம பிள்ளைகள் பாக்குறாங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்க பாக்குறாங்க. நம்ம கிறிஸ்துவின் அன்பை காட்டுறோமா நம்ம அவங்களுக்கு? நம்ம ஒரு காரியத்தை, மனைவி ஒரு காரியத்தை செஞ்சுட்டா அவ்வளவு கோவம் நம்மளுக்கு வருது, இன்னும் நம்ம தப்பே செய்யாத மாதிரி. நான் சொல்றேன், நான் மனைவிகளுக்காக பேச நினைக்காதீங்க, எல்லாருமே தான். நம்ம எல்லாருமே நம்ம ஒரு காரியத்துல வரணும். நான் கோபத்தின் வார்த்தைகள் அடக்கிறேன், என் கோபத்தின் வார்த்தைகள் அடக்கிறேன். நான் சொல்றேன், அடிக்கடி நான் சொல்றேன். ஏன்னா நான் நேற்று கூட சொன்னா தெரியல, ஆண்டவர் எனக்கு ரொம்ப அனுபவம்லாம் கொடுக்கல. திருமணத்துல 10 வருஷம் ஆகஸ்ட் தான் கொண்டாடும் திருமண நாள். 10 வருஷம் உண்மையா நான் ஆண்டவர் திரும்ப தான் சொல்றோம். உண்மையா ஆண்டவர் சாட்சி, இந்த 10 ஆண்டுல ஒரு முறை கூட என் மனைவி திட்டினதே கிடையாது. நாட் அ சிங்கிள் டைம். ஒரு முறை கூட திட்டினது கிடையாது. திட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லாம இல்லை. திட்டுறது எனக்கு அவள் அப்படியே தவறே செய்யாதவள் கிடையாது. எல்லா தவறுகளும் செய்யறாங்க, எல்லா குறைகளும் நம்மளும் செய்யறோம், எல்லாருமே செய்யறோம். ஆனா திடீர்னு நம்மளுக்கு ஒரு அவங்க தப்பு செய்யற நேரத்துல நம்ம பரிசுத்தம் பாருங்க, நம்ம தப்பே செய்யாத மாதிரி போட்டு அடிச்சு குழந்தை முடிச்சுட்டு அப்புறமா உட்காந்து பாஸ்டிங் இருக்கு, அப்புறம் பட்டி கிடைக்குது, அப்புறம் நம்மளுக்கு ஒரு உப்பு இல்லாத சாம்பார், உப்பு இல்லாத ரசம்லாம் வரும். நம்மளுக்கு அப்பதான் தெரியும், ஐயோ தேவையில்லாம சண்டை போட்டாங்க. இதுல நாட்டில் பாட்டுறது யாரு? பசங்க. இவனுக்கு போஸ்ட்மேன் மாதிரி இங்க இருந்து இன்ஃபர்மேஷன் அங்க கொடுக்குறது, அங்க இருந்து இன்ஃபர்மேஷன். எதுக்கு இதெல்லாம்? நான் சொல்றேன், எல்லாரும் தவறு செய்வாங்க. வீட்டுல சமாதானத்தின் வார்த்தைகளை பேசுங்க, பெருமை வார்த்தைகளை பேசாதீங்க, கோபத்தின் வார்த்தைகள் சமாதானத்துக்காக போராடுங்க. நான் சொல்றேன், நம்ம ஒவ்வொருவருடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஒவ்வொருவரும் அந்த சமாதானத்துக்காக போராடும் பொழுது நம்முடைய குடும்பங்கள் சமாதானமாயிருக்கும். சத்தமா ராமேன் சொல்லுங்க. இனிமேல் கோபமா பேச மாட்டேன்னு சொல்றவங்க ராமேன் சொல்லுங்க பாப்போம். இப்படிலாம் பேசிருக்கீங்க, கர்த்தர் நல்லவர். முதலாவது தற்பெருமையின் வேண்டியது. உங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்க வீடு எவ்வளவு சமாதானமா இருக்கு பாருங்க. எல்லாம் ட்ரை பண்ணுங்க. உங்க வீடு ஒரு தீர்மானம் எடுங்க, எப்பா என்ன ஆனாலும் சரிப்பா சமாதானமா பேசுவோம், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி கோபமா பேச மாட்டோம், சத்தத்தை உயர்த்த மாட்டோம். நீங்க ஒரு தீர்மானத்தை எடுத்து பாருங்க, உங்க குடும்பம் எவ்வளவு ஒரு இனிமையான குடும்பம் மாறுதுங்க. நம்ம எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சமாதானமான குடும்பம் சொல்ல மாட்டீங்களே? ஆமே, எங்கடா திருப்பி அடுத்த சொல்லுவோம். ஓகே, முதலாவது தற்பெருமையின் வேற்றுமை. நம்முடைய குடும்பத்தின் சமாதானத்திற்கு முதல் தடை தற்பெருமையின் வேற்றுமை. இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்திற்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாக்கூர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக. இந்த பகுதியில் நான் சில முறை நான் பேசியிருக்கிறேன், நான் கொஞ்சம் விளக்கமா நான் பேச வருவேன். இந்த வசனத்தை நீங்க வாசிங்க. இங்க சிம்சோனை குறித்து வாசிங்க. இரண்டாவது அவனை குறித்து நான் வாசிக்கிறேன். இரண்டாவது அவனை குறித்து அவனிடத்தில் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பு இங்க வேதம் சொல்லி, சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்திற்கு போக புறப்பட்டார்கள் என்று வாசிக்கிறேன்.
அப்புறம் அவர்கள் திம்னாத்தூர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்த பொழுது இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவர்களுக்கு எதிராக வந்ததுன்னு போடல, என்ன போட்டிருக்கு? அவனுக்கு எதிராக. எப்படி எனக்கு புரியவே இல்லை. எங்க கிளம்பும்போது ஒன்னா கிளம்புனா, பாதி தூரம் ஒன்னா வரான். ஆனா சிங்கம் எப்படி அவனை மாத்திரம் சந்திச்சது, அப்பா அம்மாவை சந்திக்காம இவனை மாத்திரம் எப்படி சந்திச்சது அப்படின்னு பார்த்தா என்ன நடந்திருக்க ஒரே வாய்ப்பு என்னன்னா, இவன் பாதி தூரம் ஒன்னா வந்தான், கிளம்பும்போது கிளம்புனா, அப்பா அம்மாவோட கிளம்புனா, பாதி தூரம் ஒன்னா வந்தான். ஆனா திடீர்னு என்ன நடந்துச்சுன்னா, திடீர்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க, அம்மா நீ அப்படி போமா, நான் இப்படி வரமா. இது வேறதான் நம்ம சென்னையில சொல்லுவாங்க கழட்டி விடுறது. இந்த அப்பா அம்மாவோட ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்துச்சு, பாதி தூரம் நல்லா இருந்துச்சு. ஆனா திடீர்னு இந்த வாலிப பசங்களுக்கு பாருங்க, ஒரு 19-20 வயசுல ஒரு பெரிய வெளிப்படுத்தல் வந்துடும். என்னன்னா, அப்பா அம்மாவோட எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு ஒரு வெளிப்படுத்தல். எனக்கு இனிமேட்டு அப்பா அம்மா தேவையில்லை. எதுக்கு இவ்வளவு நாள் தேவையில்லை, இவ்வளவு நாள் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு தேவை, நம்மளுக்கு பால் ஊட்டுறதுக்கு தேவை, நம்மளுக்கு குளிப்பாட்டுறதுக்கு தேவை, சின்ன வயசுல எல்லாத்துக்கும் தேவை. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்மள ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு தேவை, ஃபீஸ் கட்டுறதுக்கு தேவை. ஆனா கொஞ்ச நாள் ஆனவொடனே நம்மளுக்கு தேவை கிடையாது. ஆனா பாருங்க, இது இரண்டாவது தடை பாருங்க, நம்முடைய குடும்பத்தின் சமாதானத்துக்கு இரண்டாவது தடை என்னவென்றால் தன்னிச்சையான முடிவுகள். இங்க சில பிள்ளைகள் பார்க்கிறேன், சில வாலிபர்கள் பார்க்கிறேன், உங்க வாழ்க்கையில தன்னிச்சையான முடிவு எடுக்கிற இந்த காரியம் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா உங்க குடும்பத்தின் சமாதானத்தை நீங்க குறைச்சு. உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு மேல கொடுத்திருக்கிற அதிகாரங்களுக்கு நீங்கள் கீழ்பட்டு நீங்கள் தன்னிச்சையா ஓடுறவங்களா இல்ல, நானே ராஜா நானே மந்திரி தனிக்காட்டு ராஜாவை வாழ்றதுக்கான நம்மளை வைக்கல. எதுக்கு ஒரு குடும்பத்துல நம்மளை வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, தேவன் நாம் எல்லாரும் இணைந்து தீர்மானங்களை எடுக்க நம்மை ஆண்டு வைத்திருக்கிறார். நீங்க இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சு தெரியுமா? ஏதேன் தோட்டத்துல ஆரம்பிச்சு. ஏதேன் தோட்டத்துல சத்ரு வந்து சர்ப்பமானது சாத்தான் வந்து ஏவாளை வந்துச்சான் பாருங்க. அவன் சொன்னா, இந்த 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 மரத்தில் உள்ள கனியை குடிச்சு பாருங்க, அவன் கண்ணு திறக்கும், இன்னும் எல்லாம் இதாகும் அப்படின்னு பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்தா பாருங்க. இந்த அம்மா ஒரு வார்த்தை, ஐயா நல்லா இருக்கு, உங்க ஆஃபர்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா என் கணவர் இப்ப கூட இல்லையா, கணவர் வந்த உடனே அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு அவர் சாப்பிடலாமான்னு கேட்டு நான் சாப்பிடுறேன் இப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா நீங்க எல்லாம் உட்காந்து என் பிரசங்கத்தை கேட்கணும்னு அவசியம் விவசாயா வந்திருக்காது உங்களுக்கு. ஏன் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பாடு, உலகத்துல பாவம் எல்லாம் இந்த அம்மா நான் பாத்துக்கிறேன், அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது மரம் வெட்டுறது இலை வெட்டுறது தான் தெரியும். இந்த ஐயா பேசுற டைலாக்லாம் இந்த ஆஃபர்லாம் இந்த மாதிரி ஆடி தள்ளுபடிலாம் யார் தருவா? வானாக பாருங்க முடிஞ்சிருக்காரு. நான் சொல்றேன், மனைவிகளுக்கு மாத்திரம் கணவனும் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் அதிகமாய் நான் கற்றுக்கொண்டது, நான் ஏதாவது ஒரு காரியத்தை ரொம்ப சிந்திச்சு பயங்கரமா பிளான் பண்ணி இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு பயங்கரமா திட்டம் போட்டு கடைசியில நான் ஆல்மோஸ்ட் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த நேரத்துல என் மனைவிட்ட சும்மா ஒரு வார்த்தை கேட்போமே அப்படின்னு கேட்டா, நான் இவ்வளவு நாள் யோசிக்காத ஒரு கோணத்திலிருந்து அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும், ஐயோ இதை போய் யோசிக்காம விட்டுட்டோமே. பாருங்க, ஆண்டவர் கரெக்டா மனிதன் ஆண் ஒரு விதமான யோசனையை நம்ம வச்சுக்கிறாரு, இப்படிதான் நம்ம அந்த ஆங்கிள் தான் யோசிக்கணும். ஆனா ஒரு பெண் வந்து டோட்டலா வித்தியாசமான ஒரு கோணத்தை யோசிப்பாங்க. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவை நீங்க எடுத்து பாருங்க, அது பயங்கரமான வெற்றியாகும். நம்ம நிறைய வாட்டி நம்மளுக்கு தெரியாதா, அவங்களுக்கு என்ன தெரியும், வீட்டுல உட்காந்து சமையல் தவிர என்ன தெரியும் யோசிக்காதீங்க. நான் சொல்றேன், நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்க முடியாதவங்க அவங்க யோசிக்கிறது நாடு திரும்பி கொடுத்துருக்கிறார். நம்ம ஒன்றாக இணைந்து ஒரு குடும்பமாக எதுவாக இருந்தாலும் ஒரு குடும்பமாக தீர்மானங்களை நாம் எடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த தீர்மானங்கள் நிச்சயமாய் அது பிரயோஜனமாக இருக்கும். அது அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கும். வாலிபரை நல்லா கவனிங்க, நீங்க உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்துல முடிவு எடுக்காதீங்க. உங்க வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகள் உங்க வாழ்க்கையில நீங்கள், அதாவது உங்களுடைய திருமண காரியங்களா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில கெரியர் சாய்ஸஸா இருக்கலாம், நீங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது தயவு செய்து உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, ஆலோசனை நம்ம எல்லாருக்குமே தேவை. நிறைய பேர் ஆலோசனைக்கே இடம் கொடுக்க மாட்டாங்க. தன்னிச்சையான முடிவு எப்ப பார்த்தாலும் நான் எடுக்கிற முடிவு தான். மற்ற யார் சொன்ன, போதகர் சொன்னா கேட்கறது கிடையாது, முதியவர்கள் சொன்னா கேட்கறது கிடையாது, பெற்றோர்கள் சொன்னா கேட்கறது கிடையாது, நான் உண்டு நான் என் வழி உண்டு அப்படின்னு தனியா போயிட்டு. அப்படி இல்லை. பாருங்க, வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் சொன்னார், சோம்பேறியே நீ யார்கிட்ட போய் கத்துக்கோ. வசனம் நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, எறும்பு கிட்ட கூட என்ன பண்ண முடியும், பாடம் கத்துக்க முடியும். நீ நல்லா வெளியே கொடுங்க. சில வேலை பெற்றோர்கள் நல்லா கவனிங்க, பிள்ளைகளோட கூட நம்ம பாடத்தை கத்துக்க முடியும். நிறைய வாட்டி என் பையன் இருக்கிறான் பாருங்க, ஐயோ பயங்கரமான ஆளு, பயங்கரமான சுட்டி. பாருங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் வந்து டிராபிக்ல, நம்ம ஊர்ல தான் யாரு ரெட் லைட் போட்டா நம்ம பாட்டு போயிட்டே தானே இருப்போம். நம்மளுக்கு ரெட் லைட் போட்டா என்ன ஃபர்ஸ்ட் பாக்குறது, போலீஸ்காரன் இருக்கானா, போலீஸ் நம்ம ரெட் லைட் பார்க்க முடியும், போலீஸ்காரன் தான் பார்ப்போம். போலீஸ்காரன் இருந்தா நம்ம பாட்டு இருந்தா நிற்போம், இல்லாட்டி போயிட்டாரு. ஆனா நிறைய வாட்டி நான் பார்த்துக்கிறேன், நான் ஏதோ ஒரு அவசரமா போற சூழ்நிலை இருக்கும்,
இந்த ரெட் லைட் விழுந்துருக்கோம், நம்ம அப்படி தாண்டி அந்த ரெட் லைட் விழுற நேரத்துல தாண்டிடுவோம் பாருங்க. பின்னாடி இருந்து என் பையன் கொடுப்பா ஒரு சவுண்டு, டேடா why are you breaking the rules, ஏன் சட்டத்தை இப்படி மீறிட்டு போறீங்க அப்படின்னு கத்துவான் பாருங்க. நமக்கு அப்பதான் தெரியும் சின்ன பாண்டுகிட்ட கூட நம்ம என்ன பண்ண முடியும், பாடத்தை கத்துக்க முடியும். அந்த நேரத்துல அவனை போட்டு நம்ம திட்டி, சில பேர்லாம் பாருங்க இந்த நேரத்துல உண்மையாவே பிள்ளைகள் சரியா ஞானமா நம்மளுக்கு ஏதாவது சொல்லுவாங்க, அந்த நேரத்துல அவனை போட்டு அடிச்சு உதச்சு அப்பாவுக்கே அட்வைஸ் அவங்களுக்கு என்ன பாருங்க. இந்த இவன் வந்து சொன்னது கரெக்டா தப்பா, ரெட் லைட்ல போகக்கூடாதுன்றது அது அவன் சின்னமா சொன்னாலும் அதான் கரெக்ட். அந்த நேரத்துல நான் அவனை போய் நான் என்ன சொல்லுவான், அவன்கிட்ட மன்னிச்சிடுறா, சாரிடா டேடா இஸ் கோயிங் இன் அர்ஜென்ட்டா போயிட்டுடா மன்னிச்சிடுறா. அவன் ஒத்துக்க மாட்டான், நோ டேடா யூ cannot do that அப்படின்னா நம்ம இறங்கி தான் போய் ஆகணும். அந்த நேரத்துல அவன் ஆலோசனை போட்டு மட்டப்படுத்தி அதுக்கப்புறம் அவன் என்ன நினைப்பான், நீங்க ரெட் லைட்ல போறீங்க, அடுத்தவன் இடிச்சுட்டே போவான் அவன் பெருசாகும். இதான் சொல்றது. நம்ம பாருங்க ஆலோசனை வரும்பொழுது நம்ம தாழ்த்தணும். சில பேர்லாம் ஆலோசனை வந்தா கேட்கறதே கிடையாது. நிறைய விதத்துல அதாவது ரீபட் பண்றது எப்படின்னா, யாராவது ஒரு ஆலோசனை சொல்லிட்டா உடனே சொல்றது என்ன தெரியுமா, நான் அப்படி கிடையாது, எனக்கு ஆலோசனை தேவையில்லை, நான் கிடையாது அப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கு, யாராவது ஒருத்தர் ஆலோசனை சொல்லிட்டா நீங்க ரொம்ப ஒழுங்கா அடுத்து நம்மளே கேட்டுக்கு ஒரு ஆலோசனை சொன்னா அவர் பெரிய ஒழுங்கா அவரை போய் முதல்ல சொல்லுங்க, அப்புறம் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. சில பேர் இன்னும் எல்லாத்தையும் மிஞ்சின ஒரு ஆள், இவர் யார் தெரியுமா, இப்படி பண்ணாதீங்க, ஏங்க இப்படி தப்பு பண்றீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா தப்பு தான், என்ன இப்போ என்ன பிரச்சனை உனக்கு எதாவது பிரச்சனையா, நான் தானே பண்றேன், நீ இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு வைங்களேன், குடும்பத்துல சமாதானம் இருக்காதுங்க. ஒரு குடும்ப சமாதானத்துக்கு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா, தன்னிச்சையான முடிவுகளை நிறுத்துங்க. இன்றையோட ஒரு குடும்பமா நீங்க முடிவு. முதலாவது சொன்ன தன்னலமான தற்பெருமை மேட்டிமை, நம்மளை பற்றியே பெருமையா நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம குடும்பத்தின் சமாதானம் போயிடும். ரெண்டாவது தன்னிச்சையா முடிவெடுக்கணும்னு நினைச்சிட்டோம்னா நம்ம குடும்பத்தின் சமாதானம் போயிடும். மூன்றாவது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசித்தால் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஆதியாகமம் 12:2 வேத வாசிக்கிறோம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இங்க பாருங்க, இங்க ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறத பாருங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், நீ ஆசீர்வாதமா இருப்பப்பா, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், இல்ல நீயே ஆசீர்வாதமா இருப்ப. அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குறாரு ஆபிரகாம். வாங்கிட்டு அடுத்த அதே அதிகாரத்துல பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து வாசித்தா, அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள், ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாக பிடிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்க பிடிக்கும், நீ உன்னை என் என்ன சொல்லு, மனைவியை பார்த்து என்ன சொல்றாரு, மனைவி சொல்றாரு என்ன சொல்லு, எதுக்கு பாரு, இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆபிரகாம் சொல்லாம சொன்னது என்னன்னா, உன்னை யாருன்னா கட்டிட்டு போட்டோம், யாருன்னா கூட்டு போட்டோம், நான் எப்படி இருக்கணும் நல்லா பாருங்களேன். ஒரு புது ஊருக்கு வராருங்க, இவர் பாருங்க, இவர் உயிரை காப்பாற்றணுமா, இவருக்கு நன்மை வரணுமா, அதனால என்னவா மனைவி என்னன்னு சொல்லணுமா, சகோதரி. இது ஒரு வாட்டி இல்ல, ரெண்டாவது வாட்டி பாருங்க, திருப்பி இன்னொரு வாட்டி. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராள். பாருங்க, இங்க ரெண்டாவது முறையும் போய் ஆபிரகாம் அதே தவற செய்யறார். தனக்கு நன்மை வரணும், தான் உயிரோடு இருக்கணும், அவ எப்படி போனா பரவாயில்ல என்று சொல்லி தன் மனைவியை சகோதரி என்றாள். நல்லா கவனிங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காக ஒரு நாள் குடும்பத்தை வழிபடாக்க. நிறைய பேருக்கு வந்து நான் நல்லா இருந்தா போதும், குடும்பம் எப்படி எக்கட கட்ட போனா என்ன, நான் நல்லா இருக்கும், அப்படி இல்லை. பாருங்க, ஆபிரகாம் செய்த தவறை தன்னுடைய மகனாகிய ஈசாக்கும் செய்ததை பாருங்க. ஈசாக்கு ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்க, அதே போல ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார், உன் கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று 3ஆவது வசனத்துல சொல்றாரு. ஆனால் 7ஆவது வசனத்துல பார்த்தால், அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது ஈசாக்கு பாருங்க மனசாட்சியே இல்லாம சொல்றாரு, இவன் என் சகோதரிங்க. பாருங்க எவ்வளவு வேதனையான சம்பவம் பாருங்க. இவ்வளவு தேவ பயபக்தி உள்ள ஜனங்கள் கூட, விசுவாச தகப்பன் என்று அழைக்கப்பட்டவர்கள் கூட தங்கள் குடும்ப வாழ்க்கை என்று வரும்பொழுது சில வேளைகளில் முட்டாள்தனமான காரியங்களை செய்கிறதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, ஆதாமை எடுத்து பாருங்க. ஆதாம் வந்து ஆண்டவர் முதல் முறையா ஏவாளை கொண்டு வந்தார். ஏவாளை கொண்டு வந்த உடனே பாருங்க, ஏவாளை பார்த்த உடனே அப்படியே ஐயோ அப்படியே கவிஞன் ஆயிட்டார் பாருங்க, கண்ணதாசனே மிஞ்சிட்டார் பாருங்க. நான் நினைக்கிறேன் ஆண்டவரே டென்ஷன் இருப்பா, என்ன இப்படிலாம் கவிதை சொல்றான் பாருங்க. ஏவாளை பார்த்த உடனே சொன்ன வார்த்தை என்ன, இவள் என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சம். இப்படி பாருங்க, அப்படியே என்ன கவிதை அப்படியே மழை பொழியுது.
ஆனா இந்த இதே ஏவாளம்மா பாவம் செஞ்சாங்க, தப்பு செஞ்சாங்க பாருங்க. உடனே ஆண்டவர் வந்து கேட்கிறார், என்னப்பா ஏன்பா இது செஞ்ச அப்படின்னா, ஆதாம் சொன்ன வார்த்தை என்ன? நீர் கொடுத்த மணி இப்ப போச்சு, எலும்பு எலும்பு மாம்சத்தில் மாம்சம். முதல் நாள் பார்த்தானே என்னது? மாம்சத்தில் மாம்சம் இருந்து. சில கல்யாணத்துல காமெடியா நடக்கும் பாருங்க. எங்க அப்பா நிறைய கல்யாணத்தை நடத்துவார். கை பிடிச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா? பொண்ணோட அப்பா வந்து மாப்பிள்ளையோட கையை பிடிச்சி பொண்ணோட கை கொடுப்பாரு பாருங்க. சில கணவர்லாம் சில மாப்பிள்ளலாம் பார்த்துருக்கேன். இந்த மாமனார் வந்து கை பிடிச்சி கொடுக்குறதுலாம் பிடிச்சிருவாங்க. அவ்வளவு அவசரம். இது எப்போ? கல்யாணம் அன்னைக்கு. ஆனா கொஞ்ச நாள் போட்டு ஒரு 10 வருஷம் போ. இந்த கவர்மெண்ட் பஸ் எல்லாம் போட்டுருப்பாங்க, 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரவும். அது மாதிரி தான் கணவர் அப்படி போவாரு, மனைவி இங்க போவார். நான் நினைக்கிறேன் அப்படி இல்லை. ஆதாம் பாருங்க, பார்த்த அன்னைக்கு கவிதை, கொஞ்ச நாள்ல என்ன? நீர் கொடுத்த மனைவி. சில ஆண்கள் சொல்றது பார்த்தேன், நீங்க தானே கட்டி வச்சீங்க, நீங்களே பேசுங்க. அப்படி இல்லை. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில 2வது 3வது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, தன்னலமான மனப்பான்மை இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிற 3வது காரியம் என்னவென்றால் தன்னலமான மனப்பான்மை. அதனாலதான் பாருங்க, நான் அடிக்கடி இவனுடைய வாழ்க்கையை பத்தி பேசுவேன், சிம்சோனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவேன். சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில முழுவதும் தன்னலமாவே இருக்கும். அவன் போட்ட எல்லா சண்டைகளையும் நீங்க பாத்தீங்கன்னா தனக்காகவே போட்டான். வாலிபர் கொடுத்தவரை பேசணும், 6 சண்டை போட்டான். 6 சண்டை எதுக்கு தான் போட்டான்? தனக்காகவே போட்டான். நீங்க பாருங்க, அவன் எதுக்கு ஆண்டு பலனை கொடுத்தான்னா, இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்துப்பா, அவங்க அடிமைத்தனத்துல இருந்து மீட்டுருப்பா, பெலிஸ்தர்களை அடிச்சு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்துல காப்பாற்றுதான் பலனை கொடுத்தாரு. ஆனா பாருங்க, 6 சண்டை போட்டான். முதல் சண்டை எதுக்கு போட்டான்? சிங்கத்தை போனான். எதுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்துறதுக்கா? இல்ல, தன்னை காப்பாத்துறதுக்கு. அப்புறம் 30 பேரை கொலை பண்ணான். எதுக்கு நான் கொலை பண்ணேன்? நான் ஒரு கேள்வி கேட்டேன், விடுகதை கேட்டேன். அந்த விடுகதை பதில் சொல்லிட்டா 30 துப்பட்டி தருவேன், 30 மாட்டு வருஷம் தருவேன். அதுக்காக போய் 30 பேரை கொலை பண்ணான். 3வது 300 நரியை பிடிச்சி பெலிஸ்தரோட வயல்லாம் எரிச்சான். எதுக்கு எரிச்சான்? நான் விரும்பின பொண்ணு கிடைக்கல, அந்த கோபத்துல போய் செஞ்சான். அடுத்தது 4வது அநேக பெலிஸ்தரை கொன்றான். எதுக்கு கொன்னான்? அந்த பொண்ணு வீட்டை கொளுத்திட்டாங்க, அந்த கோபத்துல போய். 5வது 1000 பெலிஸ்தரை கொன்றான். எதுக்கு கொன்னான்? அந்த 1000 பேர் தன்னை கொலை பண்றதுக்கு வந்தாங்க. உடனே பாருங்க, ஆவி இறக்கிடுச்சு, போய் கொண்டான் எல்லாரும் 1000 பேரை. 6வது சண்டை, கடைசி சண்டை கூடங்க. எதுக்கு தெரியுமா போட்டான்? வேத பழகாட்சி அவன் ஜெபிக்கிறான். அவன் என்ன ஜெபிக்கிறான் தெரியுமா? ஆண்டவரே, என் 2 கண்களுக்காய் நான் பெலிஸ்தர் கையில் ஒரே தீர்வையாய் பழி வாங்கும்படிக்கு எனக்கு நினைச்சது. எதுக்காக சண்டை போடான் தெரியுமா? 3000 பேரை கொன்னான். ஆனா எதுக்காக கொன்னா தெரியுமா? எதுக்காக ஆண்டுகிட்ட பலனை கேட்டான்னா, ஏன் 2 கண்ணை புடிக்கிட்டாங்க. கடைசியில கூட தனக்காகவே சண்டை போட்டான். அதனாலதான் பாருங்க, 20 வருஷம் அவன் அரசாட்சி பண்ணி 20 வருஷமும் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாகவே இருந்தார்கள். அவங்க வாழ்க்கையில வெற்றியே கிடைக்கலங்க, விடுதலையே கிடைக்கல. இவன் ஆண்ட எல்லா நாட்களும் 20 வருஷமும் அவன் எப்படிதான் இருந்தாங்கன்னா அடிமைகளாகவே. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில நம்ம பத்தியே ரொம்ப யோசிக்கிறோமா? தனிப்பட்ட தன்னலமா இருக்கிறோமா? அல்லது நம்முடைய குடும்பத்தின் சமாதானத்திற்காய் ஆசீர்வாதத்திற்காய் நாம் போராடுகிறோமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சமாதானம் அப்படின்னாலே நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணத்தை வச்சிருக்கோம். சமாதானம் அப்படின்னாலே ஒரு வித்தியாசமான. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் தரப்போம். ஓகே, உங்க எல்லாருக்கும் ஒரு 20 செகண்ட் தரப்போம். சரியா? 20 செகண்ட். கொஞ்சம் எல்லாரும் உங்க கையில பைபிள்லாம் எடுத்தா கீழே வச்சிருங்க. 20 செகண்ட் உங்களுக்கு டைம் தரப்போம். இந்த 20 செகண்ட் என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க கொஞ்சம் கண்ணை மூட போறீங்க. சரியா? சில பேர் ஏற்கனவே கண்ணை மூடிட்டு தான் இருக்கீங்க, இப்போ திறந்து குடிக்கும், பரவாயில்ல. சரி, 20 செகண்ட் கண்ணை மூடி நீங்க என்ன யோசிக்க போறீங்கன்னு சொன்னா, சமாதானம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணணும். என்ன வேணா கற்பனை பண்ணணும். சமாதானம் அப்படின்றத நீங்க கற்பனை பண்ண போறீங்க. யூ கேன் இமேஜின் பீஸ். உங்களுக்கு எப்படின்னா பண்ணலாம், இங்க இருந்து டபால் ஒரு நல்ல ஒரு அழகான சுவிட்சர்லாந்து தேசத்துக்கு அப்படியே கனவுல போய் கற்பனையில போய் அங்க அப்படியே ஒரு நீர் விழிச்சு பக்கத்துல இருக்கிற என்ன வேணா கற்பனை பண்ணலாம். உங்க கையில விட்டுறேன். சரியா? 20 நொடிகள் சமாதானம் அப்படின்ற தலைப்பை நீங்க கற்பனை பண்ணி உங்களை வரைய சொன்னா நீங்க என்ன வரைவீங்க அப்படின்றத உங்க மனசுலயே நீங்க கற்பனை பண்ண முடியும். எல்லாம் கற்பனை பண்ணலாமா? ஒரு 20 நொடிகள் பாங்க. சரியா? கண்ண மூடி. சரி, எல்லாம் கண்ண மூடி பாங்க. 20 நொடிகள் கொஞ்சம் கற்பனை பண்ணி 20 நொடிகள் சமாதானத்தை கற்பனை பண்ணி. யாரும் ஜபம்லாம் பண்ணவன சொன்னது மட்டும் செய். சரி, நிறைய பேர் 7ஆம் போயிட்டீங்க. அதுக்குள்ள சரி சரி நீங்க நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. நீங்க சில பேர்ல சிரிச்சுட்டே இருந்தீங்க. நீங்க எது யோசிக்கலன்னு தெரியும். ஆனா இந்த சமாதானம் அப்படின்னு யோசிக்க சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். நீங்க யோசிச்சதுல நீங்க என்ன உங்க கனவுல உங்க கற்பனையில கொண்டு வந்தீங்களோ தெரியல. ஆனா எதை கொண்டு வந்திருப்பீங்கன்னா,
யாருமே இல்லாத ஒரு கனவு கொண்டு வந்து கரெக்டா நீங்க மாத்திரம் தான் இருந்திருப்பீங்க. உங்க கற்பனை நல்லா யோசிச்சு பாருங்க. உண்மையா சொல்லுங்க, நீங்க சீக்கிரம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. உங்க கற்பனையில நீங்க எதை யோசிச்சிருப்பீங்கன்னா யாருமே கிடையாது, நான் மட்டும் தான். நிறைய பேருக்கு சமாதானம் அப்படின்னா என்னன்னா யாருமே இல்லை, நான் மட்டும் தான் அப்படின்னு. அதனால நிறைய பேர் சொல்றது கேட்டீங்களா, என்ன சமாதானமா விடுறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன தனியா உங்களுக்கு தயவுசெய்து ஆள் கொடுங்க. சில கணவரெல்லாம் பார்த்துருங்க, அதாவது அவங்களுக்கு மனைவி பிள்ளைகள் யாருமே இல்லாம திடீர்னு ஒரு நாள் தனியா அவங்களை விட்டுட்டீங்களே, அவங்களுக்கு அவ்வளவு சமாதானமா அவங்களுக்கு அப்பா ஆனா இன்னைக்கு தானே எனக்கு நிம்மதியான நாள். ஆனா நம்ம அது இல்லைங்க சமாதானம். அதான் ஒரு கணவர் ஒரு போஸ்ட் ஆபீஸ்க்கு ஓடினார், தபால் நிலையத்துக்கு ஓடினார். ஓடிட்டு அங்க போய் பயங்கரமா பதட்டத்தோட கத்துறாரு, ஐயா என் மனைவியை காண, என் மனைவியை காண, என் மனைவியை காணும். அதுக்கு அது உள்ள இருக்க சொல்ற, அது ஏன் போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்த? அதுக்கு அவர் சொல்றாரு, சந்தோஷத்துல எங்க போறதுனே தெரியலையா. இன்னைக்கு நிறைய பேருக்கு தனியா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஒரு மனைவி ரொம்ப பாவமா அன்பா பாசமா கணவர்கிட்ட சொன்னாங்க, ஏங்க பரலோகத்துல வந்து கணவன் மனைவியெல்லாம் வாழ முடியாதாமே, அங்க அந்த உறவே கிடையாதாமே. உடனே அதுக்கு கணவர் சொல்றாரு, அதனாலதான் அது பேரே சொர்க்கம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க தனியா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனா வேதம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல நீங்க சமாதானத்தை விரும்புறீங்களா? சமாதான தாபரமா இருக்கணும் விரும்புறீங்களா? நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல தன்னலமான மனப்பான்மை இருக்கக்கூடாது, நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படி என்று அல்லாமல் குடும்பமாய் ஒரு சமாதானமான வீட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் ஒரு தாகமும் ஒரு விருப்பமும் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் உண்மையாகவே நம்முடைய குடும்பம் சமாதான தாபரமா இருக்கும். நான் இந்த 3 குறிப்புகள் நான் உங்கள்கிட்ட பேசினேன். முதலாவது சொன்னேன், ஒரு குடும்பத்தின் சமாதானத்தில் தடையாக இருக்கிற முதல் காரியம் தற்பெருமை, மேட்டிமை. நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். பெருமை வார்த்தைகளை பேசுறோமா, கோபத்தின் வார்த்தைகளை பேசுறோமா, இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய குடும்பத்தின் சமாதானத்தை உடைத்து போடும். 2வது சொன்னேன், தன்னிச்சையான முடிவுகள். நீங்க நான் மாத்திரம் முடிவு எடுப்பேன், நான் யாரையும் கேட்க மாட்டேன், எந்த அட்வைஸும் கேட்க எனக்கு தேவையில்லை, நான் மாத்திரம் முடிவு எடுப்பேன்னு சொன்னீங்கன்னா நம்முடைய குடும்பம் சமாதானமா இருக்க முடியாது. 3வது தன்னலமான மனப்பான்மை. நான், எனக்கு, என்னை பற்றி இப்படியே நம்மளை குறித்து தனிப்பட்ட விதத்திலே நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று நாம் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்முடைய குடும்பம் நம்ம சமாதானமாய் வாழ முடியாது. வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து நான் வாசித்து முடிச்சிடுறேன். இந்த மனுஷன் யாருன்னு சொன்னா, தன் குடும்பத்திலே சமாதானம் இழந்த ஒரு மனிதன், தன் குடும்பம் உடைந்து போன நிலைமையில உள்ள ஒரு மனிதன். ஆனா இந்த மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்ன வாய்ப்பு அப்படின்னு சொன்னா, தன் குடும்பத்தை சமாதானத்தை திரும்ப கட்டி எழுப்புகிற ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது. அவனுக்கு இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன குடும்பத்தை, உடைஞ்ச குடும்பத்தை கட்டி எழுப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது. ஆனா இந்த வாய்ப்பை அவன் அனுபவிப்பதற்கும் தன் குடும்பத்தை மீண்டும் கட்டி எழுப்புறதுக்கும் இந்த 3 தடைகளை தாண்ட வேண்டியது. 3 தடையை தாண்ட பிறகுதான் அவங்க குடும்பம் சமாதானமாகுனதை பார்க்கிறது. யாருடைய குடும்பம் என்று சொன்னால் யோசேப்பினுடைய குடும்பம். இந்த யோசேப்பினுடைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னா, இவங்க யாருன்னு சொன்னா ஒரு பஞ்சத்தில் அடிபட்ட குடும்பம். இந்த குடும்பம் யாருன்னு சொன்னா ஒரு மகனை இழந்த குடும்பம், மனைவியை இழந்த குடும்பம், ஒரு வயதான தகப்பன் உள்ள குடும்பம், ஒரு பாவம் நிறைந்த சகோதரனுடைய குடும்பம், பொறாம பிடிச்ச சகோதரன் உள்ள குடும்பம். இவங்க யாருன்னா சொந்த தம்பியை 20 வெள்ளி காசுக்கு வித்த குடும்பம். இப்படிப்பட்ட ஒரு குடும்பம், நல்ல குடும்பம், இந்த மோசமான குடும்பம். இவங்க எல்லாம் சேர்ந்தா பயங்கரமான ரவுடிசம் பண்ற குடும்பம். ஆனா இந்த குடும்பம் ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, இந்த யோசேப்பு பாருங்க, ஆண்டவர் அவனை மாத்திரம் எடுத்துட்டு போய் எகிப்துல ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில உட்காந்துச்சார். இப்ப பெரிய ஆளாயிட்டான். இப்ப ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த இவனை வித்தாங்க பாருங்க குடும்பம், யார் யாரெல்லாம் சகோதரர் வித்தாங்களோ அவங்க எல்லாரையும் ஆண்டு கொண்டு வர்றது முன்னாடி. இப்ப முன்னாடி கொண்டு வந்தா யோசேப் கண்டுபிடிச்சிட்டான், இவன் நம்ம சகோதரர்களாச்சு. ஆனா சகோதரர்களுக்கு தெரியல இவன் தான் யோசேப்னு. ஆனா இவன் கண்டுபிடிச்சிட்டான், நம்ம சகோதரர்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. கண்டுபிடிச்ச உடனே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் அந்த யோசேப்பு நிலைமையில இருந்திருந்தா என்னங்க பண்ணிருப்போம்? சாலிடா 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி அவளை நிக்க வச்சு, ஏன் முட்டி போட்டே பிரசங்கம் பண்ணி, ஏண்டா என்னையாடா நீங்க வித்தீங்க, என்னையா 20 வெள்ளி காசு வித்தீங்க, ஏன் தரிசனமா நிறைவேறாது சொன்னீங்க, நான் அன்னைக்கே சொன்னனா இல்லையா, ஆண்டு உங்க எல்லாரையும் என் கால் முன்னாடி வந்து கொண்டு வந்து உங்களெல்லாம் பணியை வைப்பாரு சொன்னனா இல்லையா, செஞ்சாரா இல்லையா? ஆண்டு ஓட்டு அவன் ஒரு வாட்டி வதக்கி அவன் ஓடியே போயிருப்பான். எப்பா வேணாண்டா எடுப்பான், சாப்பாடே வேணாண்டா சொல்ற அளவுக்கு அவனை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நம்ம எதாவது பண்ணிருப்போம். ஆனா பாருங்க, இந்த யோசேப்பு பாருங்க, தற்பெருமையின் மேட்டிமை என்கின்ற மதில தாண்ட வேண்டியதான். அவனுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சுங்க, நிறைய பேசுறதுக்கு வார்த்தைகள் இருந்துச்சு. அவன் என்னென்னமோ சொல்லிருக்கலாம். பாத்தீங்களா, என்ன ஆண்டு எவ்வளவு உயர்த்திக்காது, என்னென்னமோ பேசிருக்கலாம். ஆனா அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அவன் சொன்ன வார்த்தைகள் பாருங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க எனக்கு தீமை செய்யணும்னு நினைச்சீங்க, ஆனா
நீங்க எனக்கு செய்யலப்பா, அந்த தீமையை தேவன் நன்மையாவே மாற்றிட்டாருப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்காக தான் ஆண்டவர் நீங்க அனுப்பிச்சிட்டார். பாருங்க, இது எப்ப நம்ம பேச முடியும்? குடும்ப சமாதானத்திற்காக நீங்கள் போராடும் போது பேசலாம். ஆனா சில பேர் சமாதானத்துக்காக வருவாங்க, நம்ம சண்டை போட்டு போயிருப்பான், நம்மளுக்கு தீமை செஞ்சிருப்பான், ஆனா அவன் சமாதானத்துக்காக வருவான் பாருங்களேன், வரவனையும் அடிச்சு துரத்தி நீ எதுக்கு வந்த, இப்போ எனக்கு காசு வந்துருச்சு நான் வந்த, என்னென்னமோ பேசி இதை உடஞ்சு போன குடும்பம் சமாதானமா சேராதபடி வாழ்க்கை ஜென்மத்துக்குமே சேராதபடி பண்ணி விட்டுரும். சொல்றேன், நான் யோசிப்பு பாருங்க, தற்பெருமை மேட்டிமை என்ற வார்த்தையை பயன்படுத்தலைங்க. தன்னை குறிச்சு பெருமையா பேசல. அவன் பாருங்க, தாழ்த்தி தன்னுடைய சகோதரர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து அவங்க அப்பாவுக்கு வண்டி அனுப்பி எப்படியாச்சும் கூட்டுவாங்கப்பா அவரை. பாருங்க, இதுதான் என்ன ஆச்சுன்னா, ஒரு உடைஞ்சு போன குடும்பம் மீண்டும் சேர்வதற்கு அவனுடைய வார்த்தைகள் மிக முக்கியமா இருந்தது. முதலாவது, தற்பெருமை மேட்டிமை என்கின்ற ஒரு மதிலை தாண்ட வேண்டியதா இருந்தது. இரண்டாவது, தன்னிச்சையான முடிவு என்கின்ற மதிலை தாண்ட வேண்டியதா இருந்தது யோசேப்பு. பாருங்க, யோசேப்பு இப்பொழுது வீட்டுக்கு, யோசேப்புடைய வீட்டுக்கு, தேசத்துக்கு யாக்கோபு அவங்க அப்பா வந்துடுறாரு. வந்துட்டா இப்ப யோசேப்பு என்ன பண்றான்னு சொன்னா, தன்னோட 2 பசங்களை கூட்டு போறாரு. யாருன்னா மனாசே, எப்ராயிம். இந்த 2 பசங்களை கூட்டு போயிட்டு சொல்றாரு, நீங்க பிரேயர் பண்ணுங்க, இவங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றாரு யாக்கோபு, இவன் யோசேப்பு எப்படி போய் விடுறாருன்னா, ஃபர்ஸ்ட் பையன் மனாசே வந்து தகப்பனுடைய வலது கை படுற மாதிரி அவருக்கு முன்னாடி வலது பக்கத்தில் நிறுத்துறாரு. 2வது பையனுக்கு இடது கை பக்கமா நிறுத்தி இடது கை ஆசீர்வதிக்கிற மாதிரி வைக்கிறார். ஆனா இந்த யாக்கோபு பாருங்க, கண்ணு தெரியாத யாக்கோபு, இவனுக்கு என்ன யோசிச்சா தெரியல. யாக்கோபு இவர் என்ன பண்றாரு, டப்புனு கையில மாத்திடுறாரு, இப்படி கை வச்சு ஜெபம் பண்றாரு. பெரிய பையன் மேல இடது கையும், சின்ன பையன் மேல வலது கை வச்சு ஜெபம் பண்ணோன்னு யோசேப்பு சொல்றாரு, ஐயோ இதுக்காக தான் நான் கரெக்டா நிறுத்துறேன், இப்படி மாத்தி ஜெபம் பண்றாரு. உடனே யோசேப்பு சொல்றாரு, அப்பா அப்படிலாம் ஜெபம் பண்ணாதீங்க, இவன் தான் பெரிய பையன், இவன் மேலதான் நீங்க வலது கை வைக்கணும், இவன் சின்ன பையன், இவன் மேலதான் இடது கை வைக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பா சொல்றாரு, யோசேப்பு அது எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. பாருங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு உங்க அப்பா சொன்ன உடனே யோசேப்பு உடனே சண்டை போடல. அது என்ன உங்களுக்கு தெரியும், என் பிள்ளைங்க எப்படி தோணும் உங்களுக்கு நான் சொல்லி தரணுமா? பாருங்க, நீங்க சாப்பிடுறதே என்னாலதான், நான் தான் உங்களுக்கு போது உங்களுக்கு ஊர்ல இருந்து கூட்டு வந்து உங்களுக்கு சோறு போட்டு உங்களுக்கு வளர்த்தா என்னையே பேசலாம். நம்ம பேசவும் பேச மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க அப்பா வந்து அம்மா வந்து உங்களை நம்பித்தான் இருக்கிறாங்க, நீங்க தான் அவங்களுக்கு சோறு போடுறீங்க, நம்ம அவங்க சொல்றதுக்குலாம் உடனே படிச்சு போவோமா? உடனே என்ன சொல்லுவோம், நீங்க என்ன சொல்றது, நான் கேட்கறது, நான் தான் உங்களுக்கு சோறு என்னென்ன வாழ்க்கை சொன்னாங்க. யோசிப்பு பாருங்க, ஒரு அரண்மனையில வாழ்றாங்க, இவனுடைய சாப்பாட்டு தான் இந்த குடும்பமே வாழுது. ஆனா அப்படி இருந்தும் தன்னுடைய தகப்பன் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஒரு வார்த்தை பேசுறேங்க. தன்னிச்சையான முடிவுக்கு எடுக்காம தன் அப்பாவுடைய தலை குனிந்த பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதையும் சமாதானமாய் வாழ்ந்ததையும் நம்ம வாசிக்கலாம். மூன்றாவது, தன்னலமான மனப்பான்மை என்கின்ற பதில். முதல்ல சொன்ன தற்பெருமை மேன்மை, யோசேப்பு பெருமையான வார்த்தைகளை பேசவில்லை. இரண்டாவது, அவன் தன்னிச்சையான முடிவு, தனது தகப்பன் தனக்கு தெரியும் என்று சொன்னவுடன் அமைதியாய் கடந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, தன்னலமான மனப்பான்மை. நல்லா கவனிங்க, யோசேப்பு பாருங்க, இது அழகான ஒரு சம்பவம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிங்க. பின்பு யோசேப்பு தன் சகோதரன் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரை நோக்கி, நான் பார்வோனிடத்திற்கு போய் கானான் தேசத்திலிருந்து என் தகப்பனும் என் சகோதர குடும்பத்தாரும் இடத்தில் வந்திருக்கிறார்கள், அவர்கள் மேய்ப்பர்கள், ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில், அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்லுகிறேன். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால், நீங்கள் கோசேன் நாட்டில் குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களை போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள். எனக்கு உண்மையாவே படிப்பு புரியவே இல்லை. எங்க யோசேப்புக்கு நல்லா தெரியும், தன் குடும்பம் செய்கிற தொழில், மேய்க்கிற தொழில் எகிப்தியர்களுக்கு அருவருப்பான தொழில் தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இந்த தொழில்னு சொன்னா எனக்கு கேவலமா நினைப்பானுங்க, அதனால என்ன சொல்லு, மேய்ப்பன் மட்டும் சொல்லாத, வேற எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படிதான் சொல்லுவோம். ஆனா இப்ப பாருங்க சொல்றான், நீங்க சிறு வயது முதல் கொண்டு மேய்ப்பர்கள் சொல்லுங்க, அது அவனுக்கு அருவருப்பு தான், ஆனாலும் என்ன பண்ணுங்க, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க சொல்லுங்க மேய்ப்பர்கள் சொல்லுங்க. எனக்கு உண்மையா பாருங்க, யோசேப்பு அந்த நேரத்துல பாருங்க, அவன் சொல்லிருக்கலாம், இந்த தேசத்துல நம்மள கொஞ்சம் பெரிய ஆளா நினைக்கிறாங்கயா, நம்ம தான் இந்த தேசத்துல ராஜா கருத்து நிலைமையில் இருக்கிறோம், இப்படி என் குடும்பம் இப்படி கேவலமான குடும்பம் சொல்லி என்னை கெடுத்துறாதீங்க, என் பேரை கெடுத்துறாதீங்க, என்ன அசிங்கப்படுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லல. இல்லாடி ராஜா முன்னாடியே கொண்டு போகாம அப்படியே சைட் கேட்ல அப்படியே வெளியே தள்ளியோ, நீங்க அப்படி போய் நான் பாக்குறேன் எல்லாம் உங்களுக்கு என்ன செட் பண்ணிட்டா, ராஜா முன்னாடி மட்டும் வந்துடாதீங்க, உங்களுக்கு மேய்க்கணும்னு சொன்னா என்னையும் அந்த குடும்பத்துல இருந்து வந்தவன் நினைச்சு என்னையும் அசிங்கமா நினைப்பாங்க. அவன் சொல்லவே இல்லைங்க,
பாருங்க, நான் சொல்றேன், நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்துல நம்ம சில பேர் குறைகள் இருக்கலாம், சில பேர் நம்ம நினைச்ச மாதிரி படிக்காம இருக்கலாம், நம்ம அளவுக்கு அவங்க உயராம இருக்கலாம். ஆனா அவர்களை குறித்து நீங்கள் ஒரு நாள் வெட்கப்படாதீங்க. சில பேர் பிள்ளைகள்லாம் பார்த்துக்க, பெற்றோர்களை நினைச்சா அவங்களுக்கு வெட்கம். பெற்றோர்களை வந்து தங்க ஃப்ரெண்ட்ஸு கூட இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய காரியங்கள், எங்க அப்பா படிக்காதவர், இப்படி நிறைய காரியங்கள் தங்க பெற்றோர்களை பற்றி ஒரு குறைவான காரியங்கள் எண்ணங்கள் உடையவர்களாய் நாம் இல்லாமல் யோசிப்பு பாருங்க. தங்கள் குடும்பம் ஒரு அருவருப்பான தொழிலை செய்கிற குடும்பம் என்று தெரிந்தும் அவர்களுக்காக அவன் போய் நிற்கிறான். அவங்களோட அவனும் நிற்கிறான். என் குடும்பம் இப்படிதாயா, நீ என்ன நினைச்சா நினைச்சுட்டு போ, எங்க அப்பா பத்தி என்ன நினைச்சுக்கோ, என் சகோதரர்களை பத்தி என்ன நினைச்சுக்கோ, திஸ் இஸ் மை ஃபேமிலி, இது என்னுடைய குடும்பம் என்று தைரியமாய் மார்கட்டி கொண்டு நின்ற அவனுடைய வாழ்க்கை தான் அந்த குடும்பத்தின் சமாதானத்திற்கு அது அமைந்ததை நான் வாசிக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 தடைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கா? என் குடும்பத்துல சமாதானத்துக்கு தடையாய் நான் என் வார்த்தைகள் இருக்கா? பெருமை வார்த்தைகள் நான் பேசுறேனா? கோபத்தின் வார்த்தைகளை பேசுறேனா? என் வார்த்தைகளை சமாதானத்தின் வார்த்தைகளை பேசுறேனா? இது நான் சமாதானத்தின் வார்த்தைகளை பேசும்போது என் குடும்பம் சமாதான தாபனத்தில் இருக்கும். 2வது நான் சொன்னேன், என் குடும்பத்திலே நான் தன்னிச்சையான முடிவுகள் எடுக்கிறேனா? நான் பாட்டு தனியா முடிவு எடுக்கிறேன், இல்ல குடும்பமாய் நான் முடிவு எடுக்கிறோம்? 3வது, தன்னலமான மனப்பான்மை எனக்கு இருக்கிறதா? நான் என்னை பற்றி நான் எப்படி யோசிக்கிறேனா? இல்ல நான் வந்து என் குடும்பத்தை நான் ஒரு பொது நலமாய் குடும்பமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் குடும்பமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், நான் மாத்திரம் தனியா இல்ல, நான் குடும்பமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறோமா? இன்னைக்கு நான் வேற ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பரிசுத்தமா இருக்கிற நாடுறதுக்கு முன்னாடி நீங்க எதை நாடுகனா? சமாதானமா இருக்க நாடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் பிரேயர்லாம் பயங்கரமா இருக்கு. ஐயோ, அவங்க போடுற பாஸ்டிங் என்ன, அவங்க போடுற ட்ரெஸ் என்ன, அவங்க போடுற இது என்ன, மேக்கப் என்ன, அவங்க எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறது காட்டுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பரிசுத்தமா இருங்க, ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இருங்க? சமாதானமா இருங்க. நீங்க சமாதானமா இல்லாம நீங்க பண்ற ஜபத்துல ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க சமாதானமா இல்லாம நீங்க போடுற பாஸ்டிங்ல ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க சமாதானமா இல்லாம நீங்க கொடுக்கிற காணிக்கையில ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் என்ன சொன்னேன், உங்களுடைய சகோதரனோடு உனக்கு ஒரு காரியம் மனஸ்தாபம் வச்சுட்டு நீங்க வந்து போடுற காணிக்கை ஆண்டு சொல்றப்பா, நீ காணிக்கையே வேணாம், முதல்ல சமாதானம் ஆயிட்டு அப்புறம் வாப்பா. நீங்க பாடுறீங்களே, ஆராதிக்கிறீங்களா, ஆண்டு சொல்றாருப்பா, நீங்க ஆராதனை நல்லதா இருக்கு, பாட்டா நல்லதா இருக்கு, மியூசிக்லாம் நல்லதா இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி உங்க சகோதரனோட உப்புரம் வாங்குப்பா, உங்க சொந்தங்களோட உப்புரம் வாங்கப்பா, உங்க குடும்பத்தோட சமாதானம் வாங்குப்பா, சமாதானம் ஆயிட்டு அப்புறம் வாங்கப்பா. சொல்ற அப்பேற்பட்ட குடும்பங்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறேன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நான் சொல்றேன், நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படணுமா? எவ்வளவு காணிக்க போட்டீங்கன்றது இல்ல, எவ்வளவு நீங்க ஜோம் பண்ணீங்கன்றது இல்ல. நான் சொல்றேன், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாய் எப்ப மாறுகிறோம் தெரியுமா? என்றைக்கு நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாறுகிறோமோ. நான் என் குடும்பத்தின் சமாதானத்திற்காக நான் போராடுவேன். அதனாலதான் நான் பாருங்க, நல்லா கவனிங்க, ஒருவேளை இந்த இடத்துல நீங்க உட்காந்துருக்கலாம், நீங்க சொல்லலாம், ஐயா நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் ஐயா, என்னால முடிஞ்ச அளவு நான் சமாதானத்துக்காக போராடுறையா, ஆனா என் குடும்பத்துல சமாதானம் வரலையா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, நான் ஒரே வசனத்தை உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் வீட்டை கட்டாராக்கி அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் இருந்தா. நான் சொல்றேன், நீங்க ஒருவேளை எல்லா முயற்சியும் போட்டுக்கலாம், ஒருவேளை முயற்சிகள் எல்லாம் வீணா போயிடுச்சா, நான் சொல்றேன், இன்னைக்கு தைரியமா ஆண்டோடைய கரத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்ன நினைக்கிறீரோ அது நடக்கும். ஆண்டவரே, என் குடும்பத்தின் சமாதானம் தான் எனக்கு தேவை. எனக்கு ஆஸ்தி இருக்கோ, சொத்து இருக்கோ, பணம் இருக்கோ, பதவி இருக்கோ, இதை எல்லாவற்றை காட்டிலும் என் குடும்பம் ஒரு சமாதானமான குடும்பம். ஏன்னா அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் அதற்கு பிறகு நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் வாசம். எத்தனை பேர் உண்மையா ஆண்டவர்கிட்ட விரும்புறீங்க, என் குடும்பம் சமாதானமா இருக்கணும் ஐயா? எத்தனை பேர் விரும்புறீங்க? மற்றவங்களாம் சண்டை குடும்பமா இருக்குன்னு ஆசைப்படுறீங்களோ? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பம் ஒரு சமாதானமான குடும்பம். எத்தனை பேர் அதுக்காக உழைக்கப்படும்? பாருங்க, கேட்கறது ரொம்ப ஈஸி, மெசேஜ் கேட்கறது ஈஸி, ஆனால் வீட்டில் போய் திருப்பி அதே சண்டையை ஆரம்பிக்காதீங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை திருப்பி பேசிட்டு இருக்காதீங்க. சில பேர்லாம் பாருங்க, அவங்களுக்கு இந்த ஞாபக சக்தியை வேற எதுக்காவது பயன்படுத்தினா எவ்வளோ நல்லா இருக்கலாம். ஆனா எதுக்கு ஞாபக சக்தி இருக்கு? 20 வருஷம் முன்னாடி நடந்த சண்டை நல்லா ஞாபகம். 20 வருஷம் முன்னாடி உங்க அம்மா என்ன இந்த இடத்துல வச்சு இப்படி பேசினாங்க, இந்த வார்த்தை பேச, இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. பைபிள் ஒரு 10 வருஷம் ஞாபகம் இருக்கு, ஆனா மாமியார் பேசின வார்த்தை அப்படியே ஞாபகம். நான் சொல்றேன், மறங்க, அதெல்லாம் விட்டு விடுங்க.
இன்னைக்கு சமாதானத்துக்கு போராடுங்க. ஐயா பேசினா நான் சொல்றேன், உங்க பக்கம் நியாயம் இருந்தாலும் அந்த நியாயம் போனாலும் பரவாயில்லைங்க, என் குடும்ப சமாதானம் தாங்க முக்கியம்னு சொல்லிட்டு நீங்க வாழ்ந்து பாருங்க. நான் சொல்றேன், உங்க குடும்பத்தை நிச்சயமாய் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தினால் நிரப்புவார் என்று நான் விசுவாசம். எத்தனை பேர் விசுவாசம்? எல்லாம் நேற்று சமூகம். ஆனா இன்னைக்கு உண்மையா இந்த செய்தி நீங்க வாழ்ந்து பாருங்க. இதுக்கு மேல ஒரு ஆசீர்வாதம் தேவையே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல ஒரு ஆசீர்வாதம். நான் எங்க ஊர்ல பாத்துருக்கிறேன், சிலர்லாம் பாத்துருக்கிறேன். போற கார் என்ன, ஆடி கார், BMW கார், பெட்ஸ் கார், எவ்வளோ கார் விலை கேட்டா 60 லட்சம் 70 லட்சம் கார்ல. ஆனா இவ்வளோ லட்சம் கார்ல போறாங்க, பக்கத்துல இருக்கிற மனைவிட்ட பேசுறதுக்கு ஒரு வார்த்தை கிடையாது. ஆனா சில பேரை பார்த்துருக்கேன், போறது என்னன்னா சைக்கிள்ல ஃப்ரண்ட் பார்ல உட்காந்துட்டு அம்மா உட்காந்து போவாங்க. ஆனா பின்னாடி லாரிக்காரன் அடிப்பான் பாருங்க, ஹார்ன் அது கூட கேட்காதவங்க அந்த மாதிரி பேசிட்டு போவோம். நான் நினைக்கிறேன், நீங்க ஆடி கார்ல பேசாம போறதை விட நல்ல பேசிட்டு சந்தோஷமா சைக்கிள்ல போறதுக்கு மேல். ஆமென். நம்ம போராடுறோமா? இங்க இருக்கிற கணவர்கள், இங்க இருக்கிற மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரும் சொல்றேன், நீங்க குடும்பமா இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. என் குடும்பத்தின் சமாதானத்திற்காக நான் போராடுவேன். ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை கேட்கலாமா? ஆண்டவரே, என் குடும்பத்துல ஒரு சமாதானத்தின் ஊற்று பெருக்கெடுத்து ஓடட்டும். ஆண்டவரே, என் குடும்பத்துல சமாதானத்தின் தேவன் இந்த சமாதானத்தை ஊற்றுவதற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து கேட்கலாம். ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. என் குடும்பத்துல இருக்கிற சமாதான குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆண்டவரே, என் குடும்பத்தை ஒரு சமாதான தாவரமாய் மாற்றுங்க. ஆண்டவரே, எத்தனை பேர் கேட்க போறீங்க? எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே, என் குடும்பத்துல சமாதானத்தை ஊற்றிட்டு நீங்க என் வீட்டை கட்டாட்டி நான் படுகிற பிரயாசங்கள், நான் கட்டுகிற எல்லா காரியங்களும் விருதான். நீங்க ஒருத்தர் மாத்திரம் என் வீட்டை கட்டுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அன்பை தாங்க. ஆண்டவரே, என் கணவருக்கு பொறுமை நாவிய தாங்க, என் மனைவிக்கு ஒரு நல்ல பொறுமை நாவிய தாங்க. சண்டை போடுறவங்களா இல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்களா, சமாதானம் பண்ணுகிறவர்களா. கணங்களை போய் தியான பார்த்து கேட்க ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாங்க. இந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கணும். நீங்க இவ்வளவு நாள் ஆண்டவர்கிட்ட பல ஆசீர்வாதங்களுக்காக கேட்டிருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு வீடு வேணும், எனக்கு நிலம் வேணும், எனக்கு ஆஸ்தி வேணும், எனக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வேணும். இதெல்லாம் நல்லதுதான். ஆனா இன்னைக்கு உண்மையா நான் கேட்க போகிறது, ஆண்டவரே, என் குடும்பத்துல சமாதானம், என் குடும்பத்துல சமாதானம். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நீர் கொடுக்கிற ஒரு சமாதானம், நீர் கொடுக்கிற ஒரு சமாதானம் எனக்கு வேண்டாம். உண்மையா நீங்க கேட்க உண்மையான உங்கள் குடும்பங்களே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் என்று நான் இந்த நாளுக்கு விசுவாசம். அது இன்றைக்கே துவங்குகிறது, அது இன்றைக்கே துவங்குகிறது. கேட்கிற எவரும் அதை பெற்றுக்கொள்ளும். கேளுங்கள், அது நிறைவாய் அருள்படி தேவனுக்கு அருள் செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ வந்தா சூழ்நிலை மாறுமே, சாத்தியமாகுமே. நீங்க வந்தா போதாது, நீ வந்தா சூழ்நிலை சாத்தியமா
நடத்துகிற தேவன் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எதை குறித்து பயப்பட வேண்டியதே இல்லை. ஆமென். இதை நம்ம தைரியமாய் தேவன் ஆராதிக்கலாம். ஏன்னா தேவன் நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்தும் பொழுது நாம் எதை குறித்து கலங்க வேண்டியதில்லை. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். அதற்கு காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். நமக்கு முன்பதாய் நடந்து சென்று போன நாடுகளை செவ்வையாக்கி கடவுளாளர்களை சமமாக்கி பாதை இல்லாத இடங்களிலும் தேவன் பாதைகளை உருவாக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்த பாதை என்று நடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிற பயமே எனக்கு இல்லை. நான் நம்புகிற தேவன் என்றும்
எல்லாரும் சில நிமிடங்கள் கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவை சர்வ வல்லவரை ஆராதிக்கலாமா? தேவ பிள்ளைகளுக்கு விசேஷித்த அபிஷேகம் இந்த நாளில் எல்லாருடைய குடும்பங்கள் வெளிப்படும்படியாக ஒரு 2-3 நிமிஷங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாம் விட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. சர்வ வல்லவருக்கு விட்டு கொடுங்க. தயவு கேட்க ஒரு அமைதியாக இருக்காதீங்க. சில நிமிடங்கள் கூட ஆவியானுடைய ஆளுகை இந்த நாளில் நம்மை அதிகமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தடைகளை உடைப்பதோட அபிஷேகம் நம்மளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அபிஷேகம் பெற்ற தேவப்பிள்ளைகள் சில நிமிடங்கள் அந்நியவர்களை பேசி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆவியானுடைய வல்லமை நம்மளை வெளிப்படும்படியாக எல்லாரும் இடம் கொடுக்கலாம். நம்முடைய குடும்பங்கள் ஹல்லேலூயா சமாதானத்தினாலே கட்டி எழுப்பப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கிருபை தரும்படியாக ஹல்லேலூயா சபை முழுவதும் தேவ சமாதானத்தினாலே நிரப்பப்படும்படியாக ஒரு ஊற்றப்படும்படியாக எல்லாரும் சிறந்த மனிதர்கள் கர்த்தரை ஆராதிக்கலாம். மாத்திரமல்ல இந்த வாரத்தில் நடுவில் இருக்கிறதான ஹல்லேலூயா எழுப்புதல் ஜெப பயணத்தில் வருகிற வாரத்தில் நாம் செய்ய இருக்கிறதோட எழுப்புதல் ஜெபத்தில் பரலோக அக்கினி பற்றி எரியும்படியாக நடுவில் மேற்கொள்ளப்படும்படியாக நம்மளால் ஜெபிக்கலாம். சில நிமிடங்கள் நம்மளால் ஜெபிக்கலாம். அடுத்த ஒருவருடைய வல்லமை, அதிசயமானவருடைய வல்லமை, சர்வ வல்லவருடைய வல்லமை. ஹல்லேலூயா ஆமென். நம்மை அதிகமாக வெளிப்படுத்த தயவாய் கேட்கிறேன். தடைகளை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் நம்மளை ஊற்றப்படும்படியாக எல்லாரும் இடம் கொடுக்கலாம். தடைகளை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் நம்மளை வெளிப்படும்படியாக எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். தயவு கேட்கிற ஒரு சிந்தனைகளை சொல்லப்படாதீங்க. பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி சிந்தனை ஆராதிக்கலாம். ஆமென். கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ஒருமனப்படுவோம். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. சர்வ வல்லவருடைய வல்லமை இந்த நாளில் வெளிப்படும்படியாக தடைகள் உடைக்கப்படும்படியாக பரலோக அக்கினி பற்றி எரியும்படியாக சர்வ வல்லவருடைய வல்லமை நம்மை ஊற்றப்படும்படியாக எல்லாரும் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் ஆமென் அந்நிய பாஷைகளை பேசி சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் தடைகள் உடைக்கப்படுவதாக. தேவ வல்லமை தனக்குள்ள வெளிப்படுத்தும். சர்வ வல்லவருடைய வல்லமை இந்த இடத்துல வெளிப்படுத்தும். எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆமென். தேவ பிள்ளைகளே, ஒருவர் அமைதியாக்காதீங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதுனால ஒரு முக்கிய பொறுப்பு தேசத்துல தேவனுடைய மகிமை வெளியிடமாக்கப்பட வேண்டும். தேசத்துல தேவனுடைய மகிமை வெளியிடமாக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய மகிமை தேசத்துல வெளியிடமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் நேரம் எல்லாரும் கூட சத்தமாய் யாரும் கண்களை திறக்காதீங்க. கொஞ்சம் கூட சத்தமாய் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆவியானவர் வல்லமை இடத்துல வெளிப்படுவதற்கு இடப்படுங்க. அவன் ஒரு புதிய அபிஷேகம் இறங்குகிறது. ஒரு புதிய அபிஷேகம் இறங்குகிறது. பரலோக தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இரண்டு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒன்று, நம்ம ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலே தேவ சமாதானம் நம்மை நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. தேவ சமாதானம் நம்ம ஒவ்வொருடைய குடும்பங்களில் வெளிப்படும். ஒருவர் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். 2, சபையில தேவ சமாதானம் நிறைவாய் வெளிப்படணும். எல்லாருக்குள்ளே நல்ல ஐக்கியம், அன்பு, வருமானம். ஆமென். கேட்கல. எல்லாருக்குள்ளே நல்ல அன்பு, ஐக்கியம், வருமானம். இந்த வாரத்தில் ஒரு பெரிய தெய்வ திட்டத்தோடு நம்ம கொஞ்சம் பிரயாசப்பட்டோம். ஆவியானுடைய ஆளுகை வெளிப்படும்படி அன்பாய் கேட்கிற எல்லாரும் கரங்களை கொடுத்து கொடுப்பீர்களாக. கொஞ்ச நேரத்தோடு ஜெபத்தில் அடக்கியாக வேண்டிய காயம் தயவாய் கேட்கிற எல்லாரும் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். கரங்களை கொடுத்து பிடிக்கலாம். எல்லாம் ஒரு பெரிய தரிசனம். பிரயாசம் வீணாகக்கூடாது. எல்லா ஆண்டவரை எங்கள் சபையில் தேவ சமாதானம் நிறைவாய் வெளிப்படுத்த சொன்னீங்க. நல்ல ஒருவன் ஆவியமாக எங்களை கட்ட நிரப்பணும். தேவ சமாதான சபையை நிரப்பணும் சொன்னது. தேவ சமாதான சபையை நிரப்பணும். இந்த எழுப்புதலுக்கு ஊற்றப்படுவதற்கு நான் நினைக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. எல்லாரும் கண்களை மூடி கண்களை கொத்து பிடித்து, அவன் கண்களை கொத்து பிடித்து, ஜீசஸ் ஜீசஸ். எல்லாரும் சர்வ வல்லவரை நோக்கி பாருங்க. கொஞ்சம் கூட சத்தம்